கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. மீண்டுமாக இந்த வாரத்தின் முதலாம் நாள் தேவ சமூகத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தியானத்திற்காக இன்று வாசிக்கக்கூடிய வேத வசனங்கள் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிக்க நாம் ஆயத்தமாக. அதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நாம் ஜெபித்து தேவ செய்தி கடந்து செல்லலாம். வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. தன்யவ வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தே. விவரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டும் பாதம் வந்து சோராது ஜெபித்திட ஜெப விவரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டும் பாதம் வந்து தன்யவ வேளை உம்மை தேடி வந்தே தேவா, பதில் தாருமே. காத்திருப்பேனே உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. தன்யவ வேளை உம்மை தேடி வந்தே தேவா, பதில் தாருமே. தன்யவ வேளை உம்மை தேடி வந்தே தேவா, பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தே. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து
நான் வாசிக்கக்கூடிய அந்த வேத வசனங்கள் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போமாக. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களுடைய கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆமேன். அல்லேலுயா. வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனங்களை கர்த்தர் தாமே நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தரும் வரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான உயிர்த்தெழுந்த கால வேளைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று சொன்ன வார்த்தையின்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இந்த கால வேளையிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் தொழுது கொள்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, உம்முடைய நாமம் இன்னும் ஆண்டவரே மகிமைப்படுவதாக. கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை துதிக்கவே, பாடவே, ஆராதிக்கவே, உயர்த்தவே நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் இப்பொழுது எங்களோடு பேசும். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களிருந்து பேசுவார் என்று சொன்னீரேன். உமது வார்த்தையின்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும். அன்று சாமுவேலோடு நீர் பேசினீர். ஆண்டவரே, நீர் ஆபிரகாமோடு பேசினீர், நீர் மோசையோடு பேசினீர், சகோதரன் பிரணாமோடு நீர் பேசினீர். எங்களோடும் இப்பொழுது பேசுங்கப்பா. சகோதரன் பிரணாமுடைய நாவுகளை ஆண்டவரே, ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளுடைய நாவுகளையும் ஒரு வாய்க்காலாக நீர் தெரிந்து கொண்டு அவர் நாவுகளை பிடித்து கொண்டு பேசின தேவன் இப்பொழுதும் அடியானை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் அடியனை அபிஷேகித்து அடியனுடைய நாவுகளை பரிசுத்தப்படுத்தி அடியனுடைய நாவுகளிலிருந்து உடைய வார்த்தை வல்லமையோடு அபிஷேகத்தோடு புறப்பட்டு செல்லும்படியாக செபிக்கின்றோம். உடைய வார்த்தை ஜீவனுள்ளது, வல்லமை உள்ளதாக இருக்கிறது. உடைய வார்த்தை சீறி பாயும் சிங்கத்துக்கொப்பாய் இருக்கிறது. ஆகையால் இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் ஒவ்வொரு ஆத்மாக்களின் இருதயத்தில் சென்று அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம். கர்த்தருக்கென்று உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகள், தசமபாகங்கள் எல்லாவற்றையும் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மாட்டோம். உம்முடைய ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேண்டுமாய் செபிக்கிறோம். வசனம் சொன்ன சிறு குழந்தைகளை ஆசீர்வதியும், சாட்சி சொன்ன நம்முடைய மகளையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வேத வசனங்களை வாசித்த மகனை ஆசீர்வதியும், வாசிக்கப்பட்ட ஒவ்வொரு வசனத்தையும் ஆசீர்வதித்து உம்முடைய பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணும்படியாக செபிக்கின்றோம். இதை கேட்க போகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாம் உட்கார்வோம். பிரியமானவர்களே, இன்று நம்முடைய செய்தியின் தலைப்பு எடுத்துக்கொள்ளப்படுதல் நிறைவேறிவிட்டதா இல்லையா? ஆமென். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி இரண்டாவது பாகமாக நாம் பார்ப்போம். நேற்று பரிசுத்த உபவாச நாளிலே முதல் பாகத்தை நாம் தியானிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இன்று இரண்டாவது பாகத்தை நாம் பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளப்படுதல் என்றால் என்ன? அது எங்கே நடைபெறும்? அது எப்பொழுது நடைபெறும்? நாம் அதில் செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? நாம் இமைப்பொழுதிலே மறுரூபமாக வேண்டுமானால் நமக்கு என்ன தேவை என்பதையும் குறித்து நாம் தியானிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது அந்த வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, எடுத்துக்கொள்ளப்படுது நேற்று 95 வரை பார்த்தோம். இப்பொழுது இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் நிறைவேறிவிட்டதா இல்லையா, தீர்க்கதரிசி செய்தியில் இருந்து இந்த காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளப்படுதல் ஒரு முறை புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நிகழ்ந்து விட்டது. பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய வார்த்தையினால் ஆயத்தமாக்கப்பட்டவர்கள் வெவ்வேறு 3 காலங்களில் எடுத்துக்கொள்ளப்பட்டனர். இதன் மூலமாக ஆயத்தப்படுத்தப்பட்டார்கள். தேவனுடைய வார்த்தை தான் நம்மை ஆயத்தப்படுத்தும். ஆமென். ஒரு சபைக்கு செல்வதனால் அல்ல, ஒரு போதகரை நேசிப்பதனால் மட்டுமல்ல, அல்லது இயேசுவை நேசிப்பதனால் மட்டுமல்ல. இயேசு சொன்னார்,
நீங்கள் என்னில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுதான் அவர் மீது நாம் அன்பு செலுத்துவதற்கு அடையாளம். வெறுமனே நீங்கள் அன்பு செலுத்துகிறேன் என்பதல்ல, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நாம் அவரில் அன்பு செலுத்துகிறோம். அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையினாலே பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆயத்தமாக்கப்பட்டவர்கள், கவனிங்கள், யாரு? கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்க. ஆயத்தமாக்கப்பட்டவர்கள். ஆயத்தமாக்கப்பட்டவர்கள் மாத்திரமே கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். ஆயத்தமாய் இல்லாத எவருமே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவது சொல்ல முடியாது. நீங்கள் சபைக்கு 20 வருஷமா வரலாம், நல்லது. உங்கள் காணிக்கைகளை செலுத்தலாம், தசமாங்களை செலுத்தலாம், எல்லாவற்றிலும் பங்கெடுக்கலாம். ஆனால் நீங்கள் ஆயத்தமாய் இல்லை என்றால் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதில் செல்ல முடியாது. அதனால தான் இயேசு சொன்னார், மனுஷகுமாரன் வரும் நாளையும் நாளிகையும் அறியாதபடினால் நீங்கள் விழித்திருங்கள், நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். கர்த்தர் என்னை ஊழியத்திற்கு அழைக்கும் போது எசேக்கியேல் 38:7 நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுத்து என்று சொல்லி ஊழியத்தின் பாதையிலே அநேக வேத வசனங்களை கருத்து குடித்து கர்த்தர் என்னோடு பேசி இருக்கிறார். ஊழியக்காரங்கள் மூலமாக அல்ல, தீர்க்கதரிசிகள் மூலமாக அல்ல, தீர்க்க தரிசனத்தின் மூலமாக அல்ல, கர்த்தர் நேரடியாக பேசுவார்னு பிரணாம் சொல்றார். ஒருவரை ஊழியத்துக்கு தேவன் அழைப்பாரானால் அவரோடு நேரடியாக பேசுவார். அப்படித்தான் சகோதரன் பிரணாமோடு கர்த்தர் நேரடியாக பேசினார். அடியனோடு கர்த்தர் நேரடியாக அநேக வசனங்களை கொண்டு பேசினார். அதில் ஒரு வசனம், நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. நீ முதலாவது ஆயத்தப்படு, அப்புறம் உன்னோடு கூடி வருகிற அந்த கூட்டத்தை நீ என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவர் கொடுத்த வாக்கு. கவனிக்க வேண்டும். ஆகையால் தேவனுடைய வார்த்தையினால் ஆயத்தமாக்கப்பட்டவர்கள் வெவ்வேறு 3 காலங்களில் எடுத்துக்கொள்ளப்பட்டனர். ஆமென். ஏனோக்கிற்கு தேவனுடைய வார்த்தை உண்டானது, எலியாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டானது. அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். இயேசு தேவனுடைய வார்த்தையாகவே இருந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாகவே இருந்தது. ஆகையால் நல்ல கவனிக்கணும், இது ஒரு சபையை குறித்தல்ல, ஒரு ஸ்தாபனத்தை குறித்தல்ல, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்போம். ஆகையால் முழுக்க முழுக்க இது வார்த்தை தான். வார்த்தை தான் நம்மை ஆயத்தமாக்குகிறது. அல்லேலூயா. ஆகையால் ஏனோக்குக்கு தேவனுடைய வார்த்தை உண்டானது, எலியாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டானது, இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையாகவே இருந்தார். சரிதானா? ஆகையால் தான் இவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். கவனிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் இப்போது இந்த முதல் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்தபோது இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை கவனிப்போம். 50ஆம் வசனத்தை கவனிங்கள். லாசருவை எழுப்பின பெரிய சத்தம், சரியாக அதே பெரு சத்தம் பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களை எழுப்பினது. ஆமென். 3 காரியம் நடைபெற வேண்டும் இந்த கடைசி நாட்களில். மனுஷகுமாரனாக அவர் இறங்கி வந்து 3 காரியங்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா. 3 காரியங்களை அவர் செய்கிறார். ஆரவாரம், யாராவது ஒருவர் சத்தமா இல்லை, எல்லாரும் சேர்ந்து ஒன்று போல சொல்லணும். ஒருத்தர் முன்ன ஒருத்தர் பின்ன. அது என்ன அர்த்தம்? ஒழுக்கமா? ஸ்கூலில் போனால் எவ்வளோ அருமையாக பாடுறாங்க தெரியுமா? அசம்பிளியில் அங்கே கற்றுக்கொள்ளணும் நாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். முதலாவது ஆரவாரம், 2வது பிரதான தூதனுடைய சத்தம், 3வது தேவ எக்காலம். வித் எ ஷவுட், வித் த ஆர்க்ஏஞ்சல், வித் த ட்ரம்ப் ஆஃப் காட். 3 காரியங்கள். இந்த 3ஐயும் யார் செய்கிறதுங்க? கர்த்தர் தாமே. நீங்க செய்தி எத்தனையோ தடவை கட்டிக்கிட்டா வாய் திறந்து பதில் சொல்லணும்னா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. கூமுட்டன்னு சொல்லிடுவாங்க எல்லாரும். முட்டன்னு சொல்லணுமா, கூமுட்டன்னு சொல்லணுமா? எத்தனையோ முறை நான் பேசியிருக்கிறேன். அல்லேலூயா. இந்த 3 காரியங்களை the Lord himself discerned. கர்த்தர் தாமே வானத்திலிருந்து இறங்கி வந்து இந்த 3 காரியங்களையும் அவர் செய்கிறார்.
ஒரு மனிதனுடைய ஊழியம் அல்ல. இப்பொழுது நடைபெறுகிற ஊழியம் மனுஷகுமாரனுடைய ஊழியம். அல்லேலூயா. அதுதான் யோவான் காட்சியில் இருந்தான், கிறிஸ்து அங்கு இறங்கி வந்தார். அவரை பார்த்து மனுஷகுமாரனாகி என்ன ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார். அதே போன்று சகோதரன் பிரணாம் காட்சியில் இருந்தார், கிறிஸ்து பலமுள்ள தூதனாகிய பூமியில் இறங்கி வந்தார். அல்லேலூயா. முதலாம் வருகையும் இரண்டாம் வருகையும் ஒத்து பாருங்கள். ஆமென். ஆகையால் அவர் கீழே இறங்கி வந்த பொழுதுதான் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான துண்டி சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வந்து இந்த 3 ஊழியங்களையும் அவரே செய்கிறார். அப்படின்னா இன்றைக்கு நடைபெறக்கூடிய ஊழியம் மனுஷகுமாரனுடைய ஊழியம். அதனால தான் நம்ம யூடியூப் சேனலுக்கு என்ன பெயர் வச்சிருக்கிறோம்? சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி என்று பெயர் வைத்திருக்கிறோம். அநேகருக்கு அது புரியாது. ஆனால் அது லோத்தின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் இந்த லாசருவை எழுப்பின அதே வசனம் அது யோவான் 11ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே அங்கே காணப்படுகிறது. லாசருவே நீ வெளியே வா என்று அவர் உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். லாசரு 4 நாட்கள் மரித்து அழுகி போயிருந்த அந்த சரீரம் உயிரோடு எழும்புறது. இயேசு கிறிஸ்துவுக்கு நீ எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல, மரித்து எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பரவாயில்ல, அவனை கர்த்தர் உயிரோடு எழுப்ப முடியும். ஆமென். ஏனென்றால் நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். எல்லாரையும் அவர் உயிரோடு எழுப்ப முடியும். ஆமென். ஆகையால் பிரியமானவர்களே, லாசரை எழுப்பின பெரிய சத்தம், லவுட் வாய்ஸ், சரியாக அதே பெருத்த சத்தம் பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களை எழுப்பினது இரண்டாவது எடுத்துக்கொள்ளப்படுதல். முதல் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ன? மேலே பார்த்துவேன். முதலாவது எடுத்துக்கொள்ள என்னவா இருக்குது? பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களை எல்லாம் அவர் வெளியே எழுப்புகிறார். அதை நாம் பார்க்கிறோம். லாசரு எழுதின அதே சத்தமானது இப்பொழுது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திலே அது நிறைவேறுகிறது. அதை நாம் சற்று பார்க்கலாம். அதை நாம் சில நிமிடங்களுக்கு பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீ நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 12 முதல் 18 வசனங்களை நாம் குறித்து கொள்ளலாம். இது இரண்டாவது எடுத்துக்கொள்ளப்படுதல். முதலாவது புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் முதலாவது ஏனோக்கு. நீங்க தான் சொல்லணும். இரண்டாவது சும்மா மொட்டையா எலியான்னு சொல்லக்கூடாது. என்ன எலியா? எலிசா. இரண்டாவது எலியா, மூன்றாவது இயேசு. அப்படி வரிசையா சொல்லணும். வாட் இஸ் யுவர் நேம்? டேனியல். நல்லா இருக்கா? மை நேம் இஸ் டேனியல்னு சொன்னா தான் அந்த வார்த்தை பூர்ணமாகும். அது மொட்டை மொட்டையா சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அதனால கவனிங்க பிரியமானவர்களே, முதலாவது எடுத்துக்கொள்ளப்படுதல் ஏனோக்கு, இரண்டாவது எடுத்துக்கொள்ளப்படுதல் எலியா, மூன்றாவது எடுத்துக்கொள்ளப்படுதல், வாய் திறந்து சொல்லுங்க, இயேசு. ஆமென். சில பேர் என்ன செய்றாங்க, தப்பி தவறி நம்ம தவறி சொல்லிட்டோம்னா பாஸ்டர் அதை பிடிச்சி வாங்கன்னு வாங்கிடுவாருன்னு கொஞ்சம் பயம் இருக்கணும். அந்த பயம் இருக்கணும். விசுவாசிகளுக்கு இந்த பயம் இருக்கணும். அதனால சில பேர் வாயை திறக்க மாட்டேங்காங்க. ஏன்னா மற்ற பாஸ்டர் மாதிரி கிடையாது, நம்ம பாஸ்டர் இடையிலே வாங்கிடுவார் அப்படின்னு கொஞ்சம் பயம் இருக்கு. எதுக்கு? உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு எனக்கு உத்தரவாதம் இருக்கு இல்லையா? இல்லையா? உத்தரவாதம் இருக்கா இல்லையா? சும்மா ஸ்தாபனத்தை போல போடுறத காணிக்கையா அள்ளி போடுங்கன்ட்டு வாங்கி நான் இந்த வயிறு நிறைய சாப்பிட்றதுக்கா சபை நடத்துகிறோம்? நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடின கூட்டத்தை ஆயத்தப்படு. கவனிக்க வேண்டாம். 3 முறை பழைய ஏற்பாட்டில் எடுத்துக்கொள்ளப்படாத நடந்துவிட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டு நிலையில் ஒரு முறை ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்படுதல் நடைபெற்று விட்டது. அது என்ன? மத்திய 27ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது.
நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்கள், பாவத்துல செத்து போனவர்கள் அல்ல, மரித்து போனவர்கள் அல்ல, கிறிஸ்துக்குள்ளாக நித்திரை அடைந்து கொண்டிருக்கிறவர்களை, அந்த பரிசுத்தவான்களை சரீரங்கள் எழுந்திருந்தது. அவர்கள் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு, அவர்கள் எல்லோரும் எங்க போறாங்க? கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து, அந்த பரிசுத்த நகரம் என்பது எருசலேம், அந்த நகரத்துக்குள் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். அநேகர் அதை காத்தார்கள். நேத்து நாம தியானித்தோம். யாரெல்லாம் எழுந்து வந்தா? யாரெல்லாம் எழுந்து வந்தா? என்னங்க சொல்றீங்க? ஏதாவது புரியுதா? புரியுற மாதிரி சொல்லுங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோவு அப்படி நிதானமா சொல்லி பட்டுக்கொள்ளுங்க. அப்பதான் நீங்க வருங்காலத்துல பிரசங்கம் பண்ண முடியும். காலத்தை பார்த்தா நீங்க எப்படி இருக்கணும்? போதவர்களா இருக்க வேண்டிங்க, பால் உண்ணத்தக்கவர்களா இருக்கக்கூடாதுன்னு பவுல் சொல்றார். அல்லேலூயா. நிதானமா நிறுத்தி சொல்லணும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, மோசே, நோவா, எல்லா பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் உயிரோடு எழுந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். அநேக பரிசுத்தவான்கள் தான் எழுந்திருந்தார்கள். உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் தான் அவர்களை காணுகிறார்கள். ஒரு குடிகாரன் பார்க்க போறதில்லை. ஒரு கொலைகாரனுடைய கண்ணுக்கு அது தெரியாது. ஒரு பாவியினுடைய கண்ணுக்கு தெரியாது. ஒரு ஸ்தாபன கிறிஸ்தவனுடைய கண்ணுக்கு அது தெரிய போறதே இல்லை. ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளாக நித்திரை அடைந்த பரிசுத்தவான்கள் மாத்திரமே எழுந்திருந்தார்கள். உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் மாத்திரமே அவர்களை காண்பார்கள். இந்த சம்பவம் நேரில் நடக்க போது, இனிமே மீண்டும் அதை தான் நடக்க போகுது. எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக யார் வெளியே வரணும்? நித்திரை அடைந்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்து நமக்கு காணப்படுவார்கள். ஆமென். எல்லாருக்கும் காணப்படுவார்கள். நாம் அவரை பார்க்கலாம் மாட்டோமா? ஆனால் இப்பொழுது அல்ல. பாருங்கள், முதலாவது பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்த பிற்பாடு இயேசு கிறிஸ்து அவர்களை அழைத்து கொண்டு உன்னதத்துக்கு ஏறி போனார். சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு உன்னதத்துக்கு ஏறி போயிட்டார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் எங்க இருக்கிறாங்க? எங்க இருக்காங்க? உன்னதத்திலையா? பரதீசுல இளைப்பாரிக்கிட்டு இருக்கிறாங்க. 6வது வானத்துல இளைப்பாரிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால்தான் இயேசு ஒரு காரியத்தை சொன்னார். ஐஸ்வர்யவனாகிய ஒரு மனுஷன் இருந்தான், தரித்திரனாகிய லாசர் இருந்தான். பாருங்கள், அவன் மரித்த பிற்பாடு ஆபிரகாமனுடைய மடியிலே அவன் என்ன செய்கிறான்? இளைப்பாரி கொண்டிருக்கிறான் என்று சொன்னார். அப்ப ஆபிரகாம் எங்க போயிட்டார்? இப்போ பரதீசுக்கு போயிட்டார். பரலோகங்கிறது 7வது வானம், ஹெவன் சொல்லலாம். ஆனால் பரலோகத்தில் பல பிரிவுகள் இருக்கிறது. ஆமென். மரித்த பரிசுத்தவான்கள் போகக்கூடிய இடம் இது. எத்தனாவது பரிமாணம்? 5வது பரிமாணம். ஒரு பாவி மரித்து போகிற இடம் 5வது பரிமாணம். ஒரு கிறிஸ்தவன் மரித்து போகக்கூடிய இடம் 6வது பரிமாணம். தேவன் 7வது பரிமாணத்தில் இருக்கிறார். 7 பரிமாணங்கள் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒளி, காற்று, பொருள், விஞ்ஞானம் 5வது பரிமாணம் என்பது நாம் அப்படியாக பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க. ஆகையால் பிரியமானவர்களே, இன்றைக்கு அதே சம்பவம் நடைபெற வேண்டும். கவனிக்க வேண்டும். அது சகோதரரை, நீங்கள் நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து. ஆகையால் எடுத்துக்கொள்ளப்படுதல், மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது அங்கே 2வது முறையாக காணப்படுகிறது. பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் அவருடைய சமூகத்தை அடைந்து விட்டனர். ஆமென். பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் கல்லறை விட்டு புறப்பட்டு வந்து பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களை என்ன செய்தார்? சிறைப்பட்டவர்களை எல்லாம் அவர் உயிர்த்தெழுந்த பின்பாரு சிறைப்பட்ட அந்த பரிசுத்தவான்களை அழைத்து கொண்டு உன்னதத்துக்கு ஏறி போயிட்டார். அவர்கள் அவருடைய சமூகத்தை அடைந்து விட்டனர். அவர்கள் ஆட்டுக்குட்டியை பலியாக செலுத்தி, பழுதற்ற ஆட்டுக்குட்டியை பலியாக செலுத்தி, பழுதற்ற ஆட்டுக்குட்டியானவர் ஜனங்களின் பாவ நிவர்த்திக்காக பலி செலுத்தப்படுவார் என்னும் அவர்கள் விசுவாசத்தை அதன் மூலம் அறிக்கை செய்தனர். ஒரு நித்திய பலியாக இயேசு கிறிஸ்து பலியாகுவார். அதற்கு முன்பாக அவருக்கு அடையாளமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியை அவர்கள் பயபக்தியோடு என்ன செய்தார்கள்? பலி செலுத்தினார்கள்.
அந்த ஆட்டுக்குட்டியை பயபக்தியோடு செலுத்தினார்கள். அது காரணம், எனக்காக நிஜமான ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து வரும் காலங்களிலே பலியாக போகிறார். அந்த அடையாளத்தை விசுவாசித்து அதை செய்தார்கள். ஆகையால் அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே அவர்கள் விசுவாசத்தை அதன் மூலம் அறிக்கை செய்தனர். அதன் விளைவாக அவர்கள் பரதீசை அடைந்து எங்க போயிருக்காங்க? நான் பேசின வார்த்தைக்கும் தீர்க்கதரிசி வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கா? பரலோகம் இல்லை, பரதீஸ், பாரடைஸ். பரதீசு முதல்ல எங்க இருந்தது தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. பாதாளத்துக்குள்ள தான் இருந்தது. பரதீசு என்பது பாதாளத்துக்குள்ள இருந்ததனால தான் மரித்த பரிசுத்தவானாகிய சாமுவேல் அங்கே அவர் இருந்தார். சவுல் அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரியை தேடி சென்று அவளிடத்திலே கேட்கிறார், உமக்கு நான் யாரை வரவழைக்க வேண்டும், யாரை எழுப்பி வர பண்ண வேண்டும் என்று கேட்கும் பொழுது சாமுவேலை என்று சொல்லுகிறார். ஆகையால் பரதேசி என்று சொல்லப்படுகிற அது பாதாளத்தில் தான் இருந்தது. அங்கிருந்து சாமுவேலை எழும்பி வர பண்ணுகிறார். சாமுவேல் எழுந்து வருகிறான். அதே சால்வை, அதே வல்லமை, அதே அபிஷேகம், அதே தீர்க்க தரிசனத்தோடு வருகிறான். ஒருவன் மரித்த பிற்பாடு அவன் பெற்றிருந்த அபிஷேகமோ, அவன் பெற்றிருந்த பரிசுத்தவானமும், அவன் பரிசுத்தமோ, அவன் பெற்றிருக்கிற அந்த வல்லமையும் தீர்க்க தரிசன வரங்களும் சாவதில்லை. ஒரு பாவி மரித்து போனால் அவன் மரிக்கும் பொழுது அவன் எலும்புகளோடு கூட அவன் பாவம் என்ன செய்யுமா? படுத்துக்கொள்ளும் என்று வேதம் சொல்லுது. அதே போன்று ஒரு பரிசுத்தவான் மரிப்பானால் பாருங்கள், எலிசா மரித்து போய் அவனை அடக்கம் செய்தார்கள். அவனுடைய அடக்கம் செய்ததுக்கு அருகாக ஒரு வாலிபனை பிரேதத்தை கொண்டு சென்றார்கள். நடந்தது என்ன? அந்த வாலிபனுடைய அந்த இடத்துல என்ன நடந்தது? எதிராளிகள் சேனைகள் வந்த உடனே அந்த பிரேதத்தை அப்படியே போட்டுட்டு ஓடிட்டாங்க. அந்த பிரேதம் அடக்கம் பண்ணி இருந்த எலிஷாவினுடைய எலும்புகளின் மேல் பட்ட பொழுது அந்த வாலிபன் உயிரோடு எழுந்தார். காரணம், எலிஷா உயிரோடு இருக்கும்போது தேவனுடைய வல்லமை பெற்றிருந்தான். அவன் மரித்து போனாலும் அவனுடைய எலும்புகளில் தேவனுடைய வல்லமை இருந்தது. அல்லேலூயா. அந்த நம்பிக்கையில தான் இந்தியாவுக்கு வந்த தோமா அப்போஸ்தலனுடைய எலும்பை பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை அந்த எலும்பை தொட்டு அற்புதம் நடக்குமா? நடக்கலாம். அது கத்தோலிக்கர்களுடைய ஒரு நம்பிக்கையா இருக்கிறது உண்மை. ஏன்னா எலிஷாவினுடைய எலும்பின் மேல் அந்த பிரதம் விழுந்த போது அதில் இருந்த வல்லமை அவனை உயிரோடு எழுப்பிற்று. பரிசுத்தவான்களுடைய எலும்புகளில் என்ன இருக்கிறது? தேவனுடைய வல்லமை இருக்கிறது. நீங்க பரிசுத்தாவினுடைய வல்லமையை பெற்று ஒருவேளை மரித்து போவீர்களானால் உங்கள் எலும்புகளிலும் தேவனுடைய வல்லமை அப்படியே இருக்கும். ஒரு நாள் அந்த வல்லமையானது உங்களை உயிரோடு எழுப்பும். அல்லேலூயா. அதை பெற்றுக்கொள்ளாம ஒரு பாரம்பரிய விசுவாசியா இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அடுத்த என்னுடைய செய்தி, மறுரூபப்படுத்த தேவனுடைய வல்லமை ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படியே நான் செய்தி கொடுத்துட்டு போறேன். கிட்டத்தட்ட நாம் கொடுத்த 10 கேள்விகள் ஓரளவு நிறைவுக்கு வந்து விட்டது. சரி, கவனிக்க. ஆகையால் அவர்கள் எங்க போயிட்டாங்க பிரியமானவர்களே? பரதீசை அறைந்து விட்டார்கள். அது பூமிக்குள்ளதான் இருந்தது. சாமுவேல் அங்கதான் இருந்தாங்க, மருத்துவ பரிசுத்தவான்கள் எல்லாம் அங்கதான் இருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுதே மகா சத்தமா கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அந்த ஆவியிலே போய் பாருங்கள், வாசிங்கள் 1 பேதுரு என்று நினைக்கிறேன். அந்த ஆவியிலே போய் அவர் காவலில் உள்ள ஆத்மாக்களுக்கு பிரசங்கித்தார். ஆமென், அல்லேலூயா. கவனிக்கணும், சீக்கிரம் எடுங்க. நான் இந்த சப்ஜெக்ட் வந்துட்டேன்னா அடுத்த இந்த வசனம் தான் எடுப்பாங்க அப்படிங்கிறத நீங்க கெஸ் பண்ணிடணும். அதான் ஆவிக்குரிய காரியம். 1 பேதுரு 3:19 அப்படி சொல்லுகிறது. அந்த ஆவியிலே அவர் போய் ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த காவலில் உள்ள ஆத்மாக்களுக்கு போய் பிரசங்கித்தார். அதை பிரசங்கித்து முடித்து விட்டு அந்த மரித்த பரிசுத்தவான்களை எல்லாம் அவர் எங்கு கொண்டு போயிட்டாரு? பரதீசு கொண்டு போயிட்டார். அல்லேலூயா. பரதீசு பூமியில காலியாயிற்று. அது ஒரு காலத்துல பூமியில் இருந்தது, இப்பொழுதோ அது 6வது வானத்துக்கு கொண்டு போகப்பட்டது. அல்லேலூயா. அதுதான் அவர்கள் பரதீசை அடைந்து விட்டனர்.
பூரண பலி செலுத்தப்படும் வரை அவர்கள் காத்திருந்தார்கள். அவர்கள் பாதாளத்திலே காத்திருந்தார்கள், பரதீசிலே காத்திருந்தார்கள். இயேசுவே அந்த பூரண பலி, அந்த பரிசுத்த பலி செலுத்தப்பட்ட உடனே அந்த இரத்தம் அவர்களை என்ன செய்தது? பரிபூரணப்படுத்தணும். நம்மை அல்லாமல் அவர்கள் பரிபூரணப்பட முடியாது என்று எபிரேயரிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க. ஆகையால் இயேசு உரத்த சத்தமாய் ஆவி விட்ட பொழுது பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்தனர். அது மத்தேயு 27 நம்ம பார்த்தோம் இல்லையா? பாருங்க, இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார், ஆவியை விட்டார். அப்பொழுது கல்லறைகள் திறந்தது, மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்தார்கள். அந்த இயேசு கிறிஸ்துடைய சத்தம் அதுதாங்க பிரதான தூதனுடைய சத்தம். அந்த பிரதான தூதனுடைய சத்தம் இயேசுக்குள் இருந்து அது தொனித்தது, உயிரோடு எழுந்தார். அந்த சத்தம் பவுலுக்குள் இருந்தது. ஆமென். அங்கு மரித்து போன வாலிபன் இரவு முழுவதும் பிரசங்கத்தை கேட்டு அங்கிருந்து கீழே விழுந்தான். பவுல் அங்கு சென்று ஜெபித்தார், அவன் உயிரோடு எழுந்தான். அதே போல சகோதரன் பிரணாமுக்குள்ளே அதே சத்தம் இருந்தது. மரித்து போன அநேகர் உயிரோடு எழுப்பப்பட்டனர். அது உயிர்த்தெழுதலின் வல்லமை. அந்த வல்லமை இன்றைக்கு நமக்கு தேவை. நீங்க ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவனா ஏதோ வந்தோம் போனன்ட்டு இருக்காதீங்க. அந்த வல்லமை நீங்க பெற்றிருக்கிறீங்களா? அல்லனா காத்திருந்து தான் அதை பெறணும். எப்படி பெற முடியும்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகலை போல செட்டையடித்து எழும்புவார்கள், ஓடினாலும் களைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். அந்த வல்லமை நீங்க காத்திருந்து தான் பெற்றுக்கொள்ளணும். ஆமென். ஆகையால் இயேசு உரத்த சத்தமாய் ஆவி விட்ட பொழுது பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்தனர். அவர் மரித்த போது பலியானது பரிபூரணப்பட்டது. அதனால் பரதீசு காலியாக போனது. ஆமென். பரதீசு காலியாயிட்டு. ஆமென். அது மேலே போயிட்டு. கவனிங்க, பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் மறுபடியும் உலகில் வந்து ஜனங்களிடையே நடமாடி, அல்லேலூயா, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மறுபடியும் இவ்வுலகில் வந்து ஜனங்களிடையே நடமாடி, பார்த்தீங்களா? பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்து நரகத்தில் பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அங்கு நடமாடினார்கள். இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அவருடன் கூட எடுத்துக்கொள்ளப்பட்டனர். சரிதானா? அல்லேலூயா. இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆமென். சீசர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மேகம் அவரை மறைத்து அவர் உயிரை எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். அப்பொழுது இவர்களும் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். ஆனால் சீசர்கள் அந்த பரிசுத்தவான்களை அதன் பிற்பாடு எடுத்துக்கொள்ளப்படும் போது பார்க்கவில்லை. தாவீது அங்கே சொன்னான், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். இதோ அவர்கள் வருகின்றனர். இயேசு சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி வழிநடத்தி செல்கின்றார். பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் அணிவகுத்து புதிய வாசல்கள் வரை சென்று, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். தாவீது இதை பாடுகிறார். அல்லேலூயா. அப்பொழுது உள்ளே இருந்து ஒரு சத்தம், யார் இந்த மகிமையின் ராஜா என்று அவர்கள் கேட்க, அவர் வல்லமையும் பராக்கிரமம் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே என்று விடையளிக்கின்றனர். வாசல்கள் வேகமாக திறந்தன. ஜெய வீரர் இயேசு சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி அவர்களை உள்ளே நடத்துகின்றார். ஆமென். அவர் பேரில் விசுவாசம் கொண்டவர்களிடம் தேவனுடைய வார்த்தை வந்தது. இன்றைக்கு உலகத்தில் இந்த கடைசி கால வார்த்தை தீர்க்கதரிசி பிரணாம் மூலமாக நமக்கு வந்தது. இந்த வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு பரலோக வாசல் திறக்கும். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உனக்கு தருவேன் என்று பேதுருவிடத்தில் சொன்னாரே, அந்த திறவுகோல் என்ன? அப்போஸ்தலர் 2:38. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஆமென்.
அதுபோல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் விசுவாசம் வைத்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டவர்கள் அந்த பரலோக வாசல் அண்டை செல்கிறார். ஆமென். அந்த ஜெய வீரராக ஆமென் இயேசு சென்றார். தேவனுடைய வார்த்தை அவர்களிடத்தில் வந்தது. ஆமென். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களிடத்தில் என்ன வந்தது? தேவனுடைய வார்த்தை வந்தது. இன்று நமக்கும் தேவனுடைய வார்த்தை வந்திருக்கிறது. அதை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது உங்களை சார்ந்தது. காத்திருந்த பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களை அவர் அழைத்து கொண்டு உன்னதத்திற்கு ஏறினார். எடுத்துக்கொள்ளப்படுதல் ஏற்கனவே ஒரு முறை நிகழ்ந்து விட்டது. எங்க? பழைய ஏற்பாட்டில் 3 முறை நிகழ்ந்துவிட்ட சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளினுடைய வாக்கினாலே நிலைவரப்படும் என்று 2 கொரிந்தியர் 13:1 சொல்லுகிறது. இப்போ 3 சாட்சி இருக்கணும். எடுத்துக்கொள்ளப்படுதல் எத்தனை சாட்சி ஆயிட்டு? அதே போன்றுதான் இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட இருக்கும். இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க? செய்தியில் இருக்கிறாங்க, எடுத்துக்கொள்ளப்பட்டது நடந்து விட்டது, இப்போ நாங்கள் ராபோஜனத்தை ஆசரிப்பதில்லை, நாங்கள் ஞானஸ்நானம் கொடுப்பதில்லை, நாங்கள் என்ன செய்யறதில்லை, கால்களை கழுவதில்லை என்றெல்லாம் பிதற்றி கொண்டிருக்கிறார்கள். அது பயங்கரமான ஒரு வஞ்சக ஆவி. அல்லேலூயா. ஒருபோதும் அது பரிசுத்த ஆவி அல்ல. பரிசுத்த ஆவி எப்பொழுதுமே நம்மை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக சுட்டி காட்டுகிறார். ஆகையால் 3 சாட்சிகளை நாம் பார்த்தோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஏற்கனவே ஒரு முறை எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்து விட்டது. அது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரதீசிலே தேவ சமூகத்துக்கு சென்று விட்டார்கள். அடுத்த எடுத்துக்கொள்ளப்படுதல் 1 தெசலோனிக்கேயர் 4 கூறியபடி சபைக்கு அல்லது மணவாட்டிக்கு சம்பவிக்கும். ஆமென். நாம இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு நம்ம ஆயத்தமாகணும். ஏன்னா ஆயத்தமாக இருந்தவங்க மட்டும்தான் பழைய ஏற்பாட்டில் எல்லாரும் என்ன செய்தாங்க? அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலில் போனாங்க. அவர்களுடைய வார்த்தை வந்தது, அந்த வார்த்தை அவர்களை ஆயத்தமாக்கி விட்டது. அதேபோல் நமக்கும் வார்த்தை வருகிறது. இந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது அந்த வார்த்தை நம்மை பரிபூரணப்படுத்தி எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்தும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நாம் பரிபூரணப்பட முடியவே முடியாது. ஆமென். கவனிக்க வேண்டும். ஆகையால் மரித்தோர் உயிரோடு எழுவார்கள். உயிரோடு இருப்பவர் உயிர்த்தெழுந்தவர்களுடன் மகிமைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆமென். கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூண்டிய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு நாம் எங்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம்? ஆகாயத்தில், மேகங்கள் மேல். இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டோம் என்று சொன்னவர்கள் இன்னும் இங்கு பைக்கிலையும் கார்லையும் ட்ரெயின்லையும் பிரயாணம் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டால் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டோம். எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களை திரும்ப என்ன செய்யல? ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான், அவங்க குடும்பத்தாரே அவனை பார்க்கல. ஆமென். அந்த எடுத்துக்கொள்ளப்பட்டோம் என்று சொல்கிறது ஒரு விதமான வஞ்சக ஆவி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த ஆவிகளுக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆகையால் மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில், ஆங்கிலத்தில் we shall caught up in the air. நாம் எங்க எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம்? caught up in the air, ஆகாயத்தில். ஆமென். அதனால தான் ஆகாயத்தில் செல்லக்கூடிய விமானத்துக்கு என்ன பெயர்? டவுன் பஸ் என்று பெயர். ஆகாய விமானம்னு சொல்ல தெரியாதா? நிறைய பேர் முழிக்காங்க. என்ன பேரா இருக்கும்? என்ன பேருங்க? ஆகாயத்தில் போகிறது ஆகாய விமானம். 1ஆம் கிளாஸ் பிள்ளை கூட அழகா சொல்லும். ஆகாயத்தில் செல்லக்கூடிய அந்த விமானத்துக்கு பேர் ஆகாய விமானம். ஆங்கிலத்தில் ஏரோப்ளேன். ஏரோப்ளேன் அர்த்தம். மேலே போகிறது ஏரோப்ளேன். அல்லேலூயா. ஆமென். சில பேர் நான் சொல்கிறேன், சில வாலிபர்கள் புது புது பைக் 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா பைக் வச்சுக்கிட்டு ஏரோப்ளேன் போகிற மாதிரி ரோட்டில் போவான். நான் அவனை பார்த்தோன்னா ஒதுக்கிடுவான். எப்போ ஏரோப்ளேன் போகுது? ஒதுங்கு. ஆகாயத்தில் போகிற ஏரோப்ளேனு இன்னைக்கு எங்கே போகுது? ரோட்டில் போகுது. அந்த பைக்கை பார்த்தா பின்னால் ஒருத்தனும் உட்கார முடியாது. ஏன்னா அது இப்படி வந்து இப்படி தூக்கி இருக்கும். எவன்டா உட்காருவான் அதில்? அதில் டிவிஎஸ் பெஸ்டர், டிவிஎஸ் 50 அருமையாக 2 பேரில் 3 பேரும் உட்காந்து போகலாம். இவன் அந்த மாதிரி வாங்கியிருக்கான். இங்கேருந்து தூக்கி இங்கே இருக்குது.
பார்த்தா முன்ன உட்கார்ந்துருக்கான், அவன் மனைவி பின்னால் உட்கார்ந்துருக்கா, அவனோட 4 அடி உயரமாக இருக்கான். அது பரிதாபமாக இருக்காப்பா உலகம், எங்கேயே போய்கிட்டு. விஞ்ஞானம் என்பது உலகத்துக்கு என்னது? அவன் ஒரு ஸ்பீடு பிரேக்கில் யாரி விழுந்தா அவன் மனைவி ஒரு 10 அடி போயிட்டு கீழே விழுவான், மண்டை உடைஞ்சி செத்தா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது பாதுகாப்பு என்னதான்? இதுதான் விஞ்ஞானம். விஞ்ஞானம் பாதுகாப்பது அல்ல, விஞ்ஞானம் உலகத்தை என்ன செய்யும்? அழிக்கும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க, ஆகையால் மேகங்கள் மேல் ஆகாயத்தில் நாம் எடுத்துக்கொள்ளப்படும். இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். ஆமென். அல்லேலூயா. எப்பொழுதும் எப்பொழுதும். ஆமென். என் மனைவி ஒரு இந்தி வார்த்தையை படித்திருக்கிறாள். அது என்ன? அமேஷா அமேஷா கலியே. நான் அடிக்கடி பிரசங்கம் பண்ணுவேன். ஆமென். நித்திய நித்திய காலமாய். அதனால என் மனைவி சில நேரம் சொல்லும் போதான் அமேஷா அமேஷா கலியே அப்படின்னா என்னதுமா? அது அமேஷா அமேஷா கலியே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கேட்கக்கூடாது. அல்லேலூயா. இப்போதான் நம்ம என் கூட 2 முறை பாம்பேக்கு வந்துட்டான் நம்ம தம்பி இம்மானுவேல். கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு இருக்கிறான். அல்லேலூயா. சரி, கவனிங்க. ஒரு நாள் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகும், அப்பொழுது கிறிஸ்துக்கள் மரித்தவர்கள் உயிரோடு பாருங்க. என்ன உண்டாகும்? சத்தம் உண்டாகும். கர்த்தர் தாமே, the Lord himself descend. Amen. With a shout, with the archangel, with the trump of God. அந்த சத்தம் உண்டாகும். அப்பொழுது கிறிஸ்துக்கள் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். இது நிகழ காத்து கொண்டிருந்த முன்பிருந்த சபை காலங்களின் பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்து தங்கள் கல்லறைகளை விட்டு வெளியே வருவார்கள். இப்பொழுது யார் வருவா? சபை காலங்களின் பரிசுத்தவான்கள். புரியுதா? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்து அங்க மேல போயாச்சு. இப்பொழுது புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் சபை காலங்களிலே அப்போஸ்தலர்களாகிய பவுல், பேதுரு, இர்னியஸ், மார்ட்டின், கொலம்பா, லூத்தர், வெஸ்லி, பிரணாம், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், எல்லா பரிசுத்தவான்களும் உயிரோடு எழுந்திருக்க போறாங்க. எவ்வளவு மகிமையான காரியம் தெரியுமா? நீ ஆயத்தமா இல்லைன்னா எல்லாத்தையும் இழந்துருவாங்க. ஆயத்தமா இருந்தா மட்டும்தான் அந்த மகிமையினுடைய காட்சிக்குள்ள நம்ம போக முடியும். அல்லேலூயா. எல்லா பரிசுத்தவான்கள், சபை காலங்களின் பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்து தங்கள் கல்லறைகளை விட்டு வெளியே வருவார்கள். அப்பொழுது உயிரோடு இருக்கும் நாமும் அவர்களுடன் அணிவகுத்து ஆகாயத்துக்குள் செல்வோம். அல்லேலூயா. அவர்களோடு நாம் அணிவகுத்து ஆகாயத்துக்குள் செல்வோம். இந்த அழிவுள்ள சரீரங்கள் அவருடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படும் என்று நாம் ஆமென். அந்த அழிவுள்ள சரீரங்கள் அவருடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 51ஆம் வசனத்தில் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, கடைசி எக்காலம் துணிக்கும். அப்பொழுது ஒரு எம்மை பொழுதுல, ஒரு நிமிஷத்தில் நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்பட்டு, ஆமென், நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்பட்டு ஆகாயத்தில் அவரை சந்திப்போம். இந்த மகிமையான காட்சியை மட்டும் தயவுசெய்து இழந்துறாங்க. உங்களுக்கு உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டிருந்தாலும், ஆமென், உலகம் முழுவதும் உங்களுக்கு சொத்து சொகம் இருந்தாலும் இங்கே போகலாம் அப்படின்னா அது எல்லாம் வீணா போயிடும். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, உலகம் நம்ம வாழ்க்கை சதம் என்று நினைத்து கொள்ளக்கூடாது. ஆமென். கவனிங்க. ஆகையால் அவருடைய மகிமையின் அந்த அழிவுள்ள சரீரங்கள் அவருடைய இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படும். ஆமென். அதுதான் முக்கியம். இயேசு கிறிஸ்து மகிமையின் சரீரத்தோடு ஆகாயத்தில் வருவார். இப்பொழுது நமக்கு எப்படி வந்திருக்கிறார்? பரிசுத்த ஆவியின் ரூபத்திலே, வார்த்தையின் ரூபத்திலே வந்திருக்கிறார். இது மனுஷகுமாரனுடைய ஊழியம். ஆனால் ஒரு ஆகாயத்தில் வரும் பொழுது மனுஷகுமாரனாக அல்ல. மனுஷகுமாரன் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஒரு 5 நிமிஷம் நிறுத்துறேன், நீங்க கண்டுபிடிக்கிறவர். மனுஷகுமாரன் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? என் கையில பெரம்பு இல்லைங்க, தைரியமா சொல்லுங்க. தீர்க்கதரிசி என்ற அர்த்தம். மனுபுத்திரனே, சன் ஆஃப் மேன், எசேக்கியேல் 2:1. மனுஷகுமாரன் என்றாலே தீர்க்கதரிசி தான். இயேசு கிறிஸ்து
தேவகுமாரனாக வீட்டெழுந்த பிற்பாடு தேவகுமாரனாக இருந்தார். அப்பொழுது அவர் ஒரு தீர்க்கதரிசி அல்ல. ஆனால் மகிமையின் சரீரத்திலே அவர் வரும் பொழுது அப்பொழுது அவர் மனுஷகுமாரன் அல்ல, அவர் தீர்க்கதரிசி அல்ல, அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தா, அவர் நம்முடைய மணவாளனாக மகிமையின் சரீரத்தில் அவர் இறங்கி வருவார். முதலாம் வருகையிலே தேவன் தம்முடைய மகிமை துறந்து தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்த மனுஷ சாயல வந்தார். ஆனால் ஆகாயத்தில் வரும் பொழுது அவர் பிதாவின் மகிமையோடும் தம்முடைய மகிமையோடும் தூதர்களுடைய மகிமையோடும் அவர் இறங்கி வருவார். அல்லேலூயா. அப்பொழுது அவருக்கு ஒரு மகிமையின் சரீரம் இருக்கும். அல்லேலூயா. ஆகையால் நாமும் எடுத்துக்கொள்ளப்படும் போது மறுரூபமாக்கப்பட்டு அவருடைய சாயலுக்கு ஒப்பான ஒரு மகிமையின் சரீரத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. 1 யோவான் 3:2 சொல்கிறது, இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருப்போம். அவர் மகிமையின் சரீரத்தில் இருக்கும் பொழுது நாம் மகிமையின் சரீரத்தில் இருப்போம். பாருங்கள், மகிமையின் சரீரத்தில் வியாதி அணுகாது, பாவம் அணுகாது, மரணம் அணுகாது. அப்புறம் என்றைக்கும் மறியாமல் இருக்கக்கூடிய அந்த மகிமையின் சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, உங்களுக்கு தேவையா? இந்த இல்லை நான் இன்னும் ஒரு 50 வருஷம் 100 வருஷம் நான் இருந்துட்டு வரேன், அடுத்த ஒவ்வொரு வியாதியாக வந்துட்டு இருக்கான். என்ன வரும்? புற்றுநோய் வரும், கேன்சர் வரும், இந்த சரீரத்தில் ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த சரீரத்தில் வியாதி அணுகாது. அல்லேலூயா. வியாதி வராது, மரணம் வராது. ஆமென். அதுதான் அந்த மகிமை சரீரம். தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் மகிமையின் சரீரத்தை கொடுக்க விரும்புகிறார். வாஞ்சை உள்ளவர்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவருடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படும். ஆகையால் எடுத்துக்கொள்ளப்படுதல் ஆனது நம் முன்னிருக்கும் இந்நாட்களில் பரலோகத்தை நோக்கி புறப்படும் அக்காட்சி எத்தகைய பவனியாயிருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஒரு பவனியாக இருக்குமா? ஏன்னா உலகம் முழுவதும் இருந்து எடுத்துக்கொள்ளப்படுதல் நடைபெறும். எல்லா பரிசுத்தவான்களும் இணைவார்கள். சபை காலங்களில் மரித்திருந்த எல்லா பரிசுத்தவான்களும் நம்மோடு சேர்ந்து கொள்வார். ஒரு பெரிய அணிவகுப்பாக இருக்கும். ஆமென். தீர்க்கதரிசி இதெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்குறாரு. இந்த அணிவகுப்பு எப்படி இருக்கும், எவ்வளோ பிரமாதமாக இருக்கும். நம்முடைய முன்னாள் பிரதமர் அல்ல, ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்கள், கனவு காண்கள், கனவு காண்கள். நானும் சொல்லுகிறேன், கனவு காண்கள், கனவு காண்கள். ஆனால் பூமிக்குரிய கனவு வேண்டாம், பரலோக கனவை பாருங்க. இந்த உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் எவ்வளோ மகிமையா அந்த இதை போட்டு மிதிக்க வேண்டாம், கொஞ்சம் கவனிக்க. வாட்டில் போட்டு மிதிக்கிறார் அவர். ஆமென். அல்லேலூயா. விலை கொடுத்து வாங்கினது, காணிக்க பணம். ஆமென். ஊழியக்காரங்க பெந்தகோஸ்தே பாஸ்டர்ஸ் ₹1 கூட வீணாக செலவழிக்க மாட்டாங்க. பார்த்தீங்களா? இவ்வளோ பிரசங்கத்தை பற்றில நீங்கள் அதை போட்டு மிதிச்சேன்னா என்னையும் மிச்சம் மாதிரி இருக்கும். அதனால் மிதிக்காதபடி அதை தூர தள்ளி போடுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, என்ன சொன்னோம்? அணிவகுத்து போகிறது கனவு காணணும். நீ எதை பற்றி கனவு காங்க? இன்னைக்கு உங்களுடைய கனவெல்லாம் என்னவா இருக்கு? உலகத்துக்குரியதாக தானே இருக்கு, பரலோகத்துக்குரியதாக இருக்கா? ஆனால் கிறிஸ்தவர்களே, மறுபடியும் பிறந்தவர்களே, உங்கள் கனவு பரலோகத்தை நோக்கி இருக்கட்டும். அதான் சொல்றாரு தீர்க்கதரிசி. எப்படி கனவு கண்டார் பாருங்கள். இந்நாட்களில் பரலோகத்தை நோக்கி புறப்படும் அக்காட்சி எத்தகைய பவனியா இருக்கும். அவர் அதை அப்படியே கற்பனையா தன் முன்னால கொண்டு வர்றார். அதனுடைய கனவு அதுதான். ஆமென். அல்லேலூயா. நமக்கு ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. நான் அடிக்கடி ஒரு பாடலை பாடுவேன். ஆமென். என் இயேசுவை காண என்னுள்ளம் எப்போதும் என்னிலே வாஞ்சிக்குதே, எப்போதவர் முகம் கண்டினான், என்னாலும் அவரில் ஜீவிப்பேன் நான், என்னாலும் அவரில் ஜீவிப்பேன் நான். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க. ஆகையால் சிந்தனை செய்து பாருங்கள். ஆமென். என்ன செய்யுங்க? கனவு காணுங்கள். உலக காரியத்தை கனவு கண்டீங்கன்னா விட்டுருங்க.
அநேகருடைய கனவுல எரும மாடு வரும், யானை வரும். இதுதான் கனவுல வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் பிசாசு. உங்க பரிசுத்தாவிக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா பரலோகக்காரர்கள். யோவான் வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்தில் யோவான் ஆவிக்குள்ளானான், பரலோகத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று கண்டான். நீங்க எப்பொழுது எதுக்குள்ள இருக்கணும்? பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிறைந்து கொண்டிருந்தால் பரலோக தரிசனங்களை நீங்கள் காணலாம். அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள். ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தங்கள் மார்புகளில் பூசப்பட்டதையும் அவர்களது காலத்து செய்திக்காக உண்மையாக வாழ்ந்ததையும் பெருமையாய் மற்றவர்களுக்கு காண்பித்து அணிவகுத்து செல்வார்கள். அவர்கள் காலத்துக்குரிய தூதன் பவுல் அப்போஸ்தலன் மூலமா ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒரு கூட்டம் வருவார்களாம். நாங்கள் அப்போஸ்தலனுடைய பவுல் பிரசங்கித்த சுவிசேஷத்தால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று பெருமையாக சொல்லி கொண்டு போவார்கள். இர்னேயனுடைய காலத்தில் ரட்சிக்கப்பட்டவர்கள், எங்களுடைய போதகர் இர்னேயஸ் மூலமாக நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், அந்த குழு போய் கொண்டிருக்கிறோம். அடுத்து மார்ட்டினுடைய மூலமாக, மார்ட்டின் லூத்தர் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்கள், நாங்கள் மார்ட்டின் லூத்தருடைய செய்தியின் மூலமாக விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்ற செய்தியில நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், அதனால நாங்கள் இப்பொழுது போய் கொண்டிருக்கிறோம். அடுத்தது வெஸ்லியினுடைய காலத்தில் அவர் சொல்வார், வெஸ்லி என்ற பரிசுத்த மாமனிதர் மூலமாக நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், அதனால் நாங்கள் அணிவகுத்து சென்று கொண்டிருக்கிறோம். அடுத்து ஒரு கூட்டம் வருகிறதோ, வில்லியம் பிரணாமுடைய செய்தியின் மூலமாக ரட்சிக்கப்பட்டோம், அதன் மூலமாக நாங்கள் அணிவகுத்து சென்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு செய்தியாளருடைய செய்திக்கு கீழ்ப்படிந்து ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் எல்லாம் அணிவகுத்து செல்வார்கள். அவர்கள் எப்படியாக? அவர்கள் காலத்து செய்திக்காக உண்மையாக வாழ்ந்ததையும் பெருமையாய் மற்றவர்களுக்கு காண்பித்து அணிவகுத்து செல்வார்கள். சகோதரரே, வரப்போகும் அந்த எடுத்துக்கொள்ளப்படுவதின் நோக்கத்திற்காக நாம் ஆவலுடன் எதிர்நோக்கி இருக்கிறோம். ஆவல் இருக்கா இல்லையா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். ஒரு மன மகிழ்ச்சி நமக்குள்ள வரணும். அல்லேலூயா. மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். நீங்க மகிழ்ச்சியா சர்ச்சுக்கு வந்தா உங்க முகத்தை பார்த்தாலே எப்படி இருக்கும்? ரொம்ப மலர்ச்சியா இருக்கும். கவலை தோந்த முகத்தோடு என்ன செய்யறது, போன வாரமும் போய் பார்த்தேன், 7 மணி பார்த்தா அற்புதம் நடக்கல, இன்னைக்காவது பார்க்கலாம், இன்னைக்காவது 7 மணி பார்க்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன பொழுது எப்படி இருக்கணும்? மன மகிழ்ச்சியா இருக்கணும். நான் எப்பொழுது உம்முடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை காட்டிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ரட்சிக்கப்பட்ட விசுவாசினுடைய செயல்பாடுகள். அல்லேலூயா. ஆமென். கவனிக்கணும் அருமையார்களே. முதலாம் எடுத்துக்கொள்ளப்படுதல் நிகழ்ந்து விட்டது. இரண்டாவது இப்போது நாம் அருகில் உள்ளது. எடுத்துக்கொள்ளப்படுதல் 3ஆம் முறை நிகழும். பழைய ஏற்பாட்டில் 3 முறை எடுத்துக்கொள்ளப்படுதல், புதிய ஏற்பாட்டிலையும் 3 முறை எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும். இப்பொழுது புதிய ஏற்பாட்டின் சபை காலங்களில் நித்திரையா இருக்கிற பரிசுத்தவான்களும் உயிரோடு இருக்கிற நாமும் இணைந்து எடுத்துக்கொள்ளப்படுவோம். அது 2வது எடுத்துக்கொள்ளப்படுதல். 3வது வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 11-12 கூறப்பட்ட 2 சாட்சிகள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். 3.5 நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு. பாத்தீங்க, கர்த்தர் எப்பொழுதுமே he cried with a loud voice. அவருடைய சத்தம் உரத்த சத்தமாகவே இருக்கிறது. அவர் ஜீவனை விட்டு போதும், லாசருவை எழுப்பின போதும், அந்த மரித்த பரிசுத்தவான்களை எழுப்பும் போதும், அந்த 2 செய்தியாளர்களை எழுப்பும் போதும் அவருடைய சத்தம் எப்படி தான் இருக்கும்? உரத்த சத்தமா இருக்கும். ஆனா நீங்க ஒரு அல்லேலூயா கூட சொல்றதுக்கு உங்களுக்கு சத்தம் வரப்படும். அல்லேலூயா அல்லேலூயா என்னமோ இப்பவுமே உயிர் போயிடும் போல் இருக்கு. ஆமேனும் சொல்றது இல்லை, சபையில் வந்தா அல்லேலூயாவும் சொல்றது இல்லை. ஆமேன். அந்த கடைசியில் உயிர் போகிற நேரத்தில் சில பேருக்கு துடிக்கும் பாருங்க. அதுபோல சில பேர் அல்லேலூயா வர மாட்டேங்க, ஆமேன்னு வர மாட்டேங்க. நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. கர்த்தருக்குள்ள இருந்தீங்கன்னா எப்போது சந்தோஷமா இருக்க முடியும். இயேசு கிறிஸ்துடைய சத்தமே வல்லமையா இருக்கு. நீ அவருடைய பிள்ளைகள் தானே. அவருடைய பரிசுத்தாவி உங்களுக்குள்ள இருக்கா இல்லையா? பிறகு எப்படி உங்களுக்கு சத்தம் வராம இருக்கும்? பரிசுத்தாவி இருந்தா நிச்சயம் வரும். அது சகோதரன் பிரணாம் சொல்றாரு,
இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்று என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்று பரிசுத்த ஆவியில் நிறைந்து போதகர் சொல்லுகிறார். பிரசங்கப்படத்திலிருந்து இங்கு இருக்கிற விசுவாசிகளுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவருடைய நாவுகளை பிடித்துக்கொண்டு ஆமென் அல்லேலூயா. அது சொல்லலைன்னா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இல்லை. ஒழுங்கா பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளுங்க. புரியுதா இல்லையா? சகோதரன் பிரணாம் அதை தான் சொல்றாரு. பரிசுத்த ஆவினால பிரசங்கிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் என்ன செய்வார்கள்? ஆமென் அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை என்று சொல்லக்கூடியவர்கள் தான் பரிசுத்த ஆவி பெற்றதின் ஒரு அடையாளம். அதையும் புரிந்து கொள்ளுங்க. நீங்க உம்முன்னு இருந்தீங்கன்னா பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இல்லவே இல்லைங்கிறத நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏமாற்றக்கூடாது. ஏன்னா நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். நான் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டோம் என்று நீங்க நினைத்து அதனால உங்களையும் நீங்க ஏமாற்றாதீங்க. பரிசுத்த ஆவி பெற்றதனுடைய அடையாளங்கள் என்ன என்பதை குறித்து தீர்க்கதரிசி பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். அந்த புத்தகத்தை வாசித்து பாருங்க. நான் பெற்றிருக்கிறேனா பெறலையா? ஆமென். இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் அல்லேலூயா பெரிய சத்தத்தை கேட்டு மேகத்தில் ஏறி வானத்துக்கு போனார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். வெளிப்படுத்தல் 11:11-12. இவ்விரு சாட்சிகளும் கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவர்களாய் மறுபடியும் வந்து யோசேப்பு தன் சகோதரருக்கு சாட்சியாக இருந்தது போல் இவர்களும் யூதர்களுக்கு சாட்சியாக இருப்பார்கள். அவருடைய பிரேதங்கள் ஆமென் 3.5 நாட்கள் வீதிகளில் கிடக்குமா. அதன் பின்பு ஜீவ ஆவி அவர்களுக்கு பிரவேசித்து அவர்கள் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். எடுத்துக்கொள்ளப்படுதல் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே 3 முறை நிகழ்ந்தது. புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் அது 3 முறை நிகழும். ஆமென் அல்லேலூயா. அந்த புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களும் நாமும் இணைந்து 2வது எடுத்துக்கொள்ளப்படுது. 3வது மோசே எலியா. 2 தீர்க்கதரிசிகள். ஸ்தாபனத்தார் சொல்லுவாங்க, ஒன்று ஏனோக்கு இன்னொன்று எலியான்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படியெல்லாம் பிரியமானவர்களே, அவர்கள் வேண்டும் போதெல்லாம் தண்ணீரை இரத்தமாக மாற்றுவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. வேண்டும் போதெல்லாம் பூமியை வாதைகளினால் வாதிப்பதற்கு அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். ஆகையால் அது மோசே எலியா என்று நாம் பார்க்கிறோம். அது போன்ற 2 நபர்கள் மோசே எலியாவினுடைய ஆவியை பெற்றவர்களாக அங்கு மீண்டும் தோன்றுவார்கள் என்று நான் நினைக்கிறேன். அல்லேலூயா, கவனியா. ஆகையால் 3 முறை நிகழ்ந்தது. புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் அது 3 முறை நிகழும். பரிசுத்தவான்களின் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக நாம் காத்திருக்கிறோம். எடுத்துக்கொள்ளப்படுதல் நிகழும் என்று வேதாகமத்தில் உரைக்கப்பட்டுள்ளதால் அது நிகழும் என்பது உறுதி. கர்த்தர் கூறின அனைத்தும் நிறைவேறும். வானமும் பூமி ஒளிந்து போகும், என் வார்த்தைகளை ஒரு காலம் ஒளிந்து போவதில்லை. அல்லேலூயா. அடுத்ததாக ஒரு கொஸ்டின் நாம் பார்க்க போறோம். ஆகையால பழைய ஏற்பாட்டில் எத்தனை முறை? 3 முறை. முதலாவது ஏனோக்கு, 2வது எலியா, 3வது இயேசு. புதிய ஏற்பாட்டிலேயும் 3 முறை எடுத்துக்கொள்ளப்படுதல் நடைபெறும். முதலாவது இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்ட போது அந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் எழுந்தார்கள். ஆமென். அது முதலாவது எடுத்துக்கொள்ளப்படுதல். 2வதாக நாம் இப்பொழுது கிறிஸ்துக்குள் மரித்த பரிசுத்தவான்களும் நாம் உயிரோடு இருக்கிற நாமும் சேர்ந்து எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். இது 2வது எடுத்துக்கொள்ளப்படுதல். 3வது மோசே எலியா யூதர்களுக்கு மத்தியில் தேவ செய்தியை பிரசங்கிக்கும் பொழுது அவர்கள் கொண்டு போடுவார்கள். 3.5 நாட்கள் அது வீதிகளில் கிடக்கும். பின்பு ஜீவ ஆவி தேவனிடத்தில் இருந்து வந்து அவர்கள் உயிரோடு எழுப்பப்படுவார்கள். இங்கே ஏறி வா என்ற சத்தத்தை கேட்டு அவர்கள் பரலோகத்துக்கு ஏறி போனார்கள். பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். 3 முறை பழைய ஏற்பாடு, 3 முறை புதிய ஏற்பாட்டில் எடுத்துக்கொள்ளப்படுதல் நிகழும் என்பது உறுதி என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பிரியமான, இப்போ அது குறித்ததான ஒரு கேள்வியை இப்பொழுது நாம் பார்க்க போறோம். எடுத்துக்கொள்ளப்படுதலின் போது மணவாட்டி ஓரிடத்தில் ஒன்றாக கூடியிருப்பாளா, அது மேற்கு பாகத்தில் இருக்குமா? ஒரு கேள்வி இருக்கிறாங்க. எடுத்துக்கொள்ளப்படுதலின் போது மணவாட்டி எல்லாம் ஒன்றாக கூடியிருப்பார்களா, அது ஒருவேளை மேற்கு பாகத்தில் இருக்குமா என்ற ஒரு கேள்வியை சகோதரன் பிரணாமிடத்தில் கேட்கிறார்கள். ஆம், மணவாட்டி ஓரிடத்தில் ஒன்றாக கூடியிருப்பாள் என்பது உண்மையே. ஆனால் உயிர்த்தெழுதல் வரைக்கும் அது நடக்காது. இது வரைக்கும் நடக்கணும். இன்னைக்கு அநேகர் என்ன நடந்து விட்டதா? எடுத்துக்கொள்ளப்படல் நடந்து விட்டது. ராபோஜனத்தை நிறுத்திட்டோம். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை நிறைவேறிவிட்டது. ஆமென். இவருடைய உபதேசமே பாருங்க, 2ஆம் வருகை நிறைவேறிவிட்டது. அது எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்து விட்டது.
அடுத்து நாங்கள் இனிமேல் ராபோஜனம் தேவையில்லை, கால் கழுவுறது தேவையில்லை, அட்பம்புக்கிறது தேவையில்லை. சரிதானா? இது எவ்வளோ பெரிய வஞ்சக உபதேசம் தெரியுதா? இது ஒரு வஞ்சிக்கிற ஆவி. அதை விட்டு விலகிருங்கள். அதுதான் அவர்களுடைய விசுவாசமாக இருக்கிறது. அது வேதத்தின்படி இல்லை, செய்தியின்படியும் இல்லை. நம்முடைய விசுவாசம் வேதத்தின்படி இருக்கணும், தீர்க்கதரிசி செய்தியின்படி இருக்கணும். அல்லேலூயா. ஆகையால் பாருங்கள் பிரியமானவர்களே, இங்கு முதலாவது உயிர்த்தெழுதல் நடக்கும் என்றால் எல்லா சபை காலங்களில் இருக்கிற 7 சபைக்கால தூதர்கள் மூலமாக செய்தியை கேட்டு ரட்சிக்கப்பட்ட அனைவரும் உயிரோடு எழுவார்கள். உயிரோடு எழுந்தவர்கள் பட்டணத்துக்குள் பிரவேசித்து நகரத்துக்குள் பிரவேசி நமக்கு காணப்படுவார்கள். ஆமென். நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம். அப்படித்தான் முதலாவது நடந்தது. அதே போன்று ஒருவரை ஒருவர் சந்தித்து பின்பு அவர்களோடு கூட நாம் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்பொழுது நாம் இமைப்பொழுதில் எல்லாரும் மறுரூபமாக்கப்பட்டு ஆகாயத்தில் இயேசு கிறிஸ்துவை மணவாளனை நாம் சந்திப்போம். உயிர்த்தெழுதல் நடைபெறாமல் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுதல் அடைந்து பெற்றது? சரி, எடுத்துக்கொள்ளப்படுதல் போனங்கிறவர், நீ பவுலை பார்த்தியா, இர்னேஸை பார்த்தியா, மார்ட்டினை பார்த்தியா, பிரணாமை தான் பார்த்தியா? நீ யாரை பார்த்தாய்? அல்லேலூயா. ஒன்றுமே பார்க்கல. அப்புறம் என்னையா எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு சொல்லுகிறாய்? எவ்வளோ பெரிய தவறு என்பதை புரிகிறதா? இவர்களை நாம் காணக்கூடியவர்களாக இருக்கிறோம். 2 பேரும் சேர்ந்து தான் அணிவகுத்து அவர்கள் செல்வார்கள் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அதனால் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்து விட்டது என்று ஒரு பொய்யான போதகம் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்தி அப்படிப்பட்ட ஆவிகள் இடத்திலிருந்து உங்களை விலக்கிக் கொள்ளுங்கள். ஆமென். கவனிங்க. ஆகையால் கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம், 1 தெசலோனிக்கேயர் 4:14, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை, அதாவது அவர்களை தடை செய்வதில்லை. உலகம் பூராவிலும் இருக்கக்கூடிய மணவாட்டி. ஆமென். கவனிக்கணும், மணவாட்டிகள் அல்ல. சில நேரம் யூடியூப்பில் பதிவு பண்ணுறவங்களோ வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுறவோ மணவாட்டிகள்னு சொல்லி பதிவு பண்ணுவாங்க. மணவாட்டிகள் கிடையாது. இயேசு கிறிஸ்துக்கு ஒரே ஒரு மணவாட்டி மாத்திரமே உண்டு. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களாக இருக்கிறார். அந்த மணவாட்டி என்ற அந்த ஒரே மணவாட்டி கற்புள்ள கன்னிகை. தீர்க்கதரிசி மணவாட்டி என்றே அழைக்கிறார், மணவாட்டிகள் என்று அவர் ஒருபோதும் அழைக்கவில்லை. அதேமாதிரி பரிசுத்த பவுலும் உங்களை நான் கற்புள்ள கன்னிகையாக, ஒரே ஒரு கன்னிகை தான் உண்டு மணவாட்டி. ஆனால் நாம் எல்லோரும் அதில் என்னவா இருக்கிறோம்? அவயங்களாக இருக்கிறோம். புரிகிறதா? அது 1 கொரிந்தியர் 12:27 சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க. ஆகையால் தேவ எக்காலம் முழங்கம். அப்பொழுது கிறிஸ்துக்கள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அதாவது அந்த பிரதான தூதனுடைய சத்தம் கிறிஸ்துக்கள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாம் அவர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு கர்த்தரை ஆகாயத்தில் சந்திப்போம். எனவே கர்த்தரை சந்திக்க செல்லும் போது மணவாட்டி ஒன்று கூடியிருப்பாள். அவள் ஒன்று கூடியிருப்பாள் என்பது உண்மை. ஆனால் அவர்கள் எல்லோரும் இதுபோல் ஒரே இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. ஏனெனில் மணவாட்டி உலகம் சுற்றிலும் பாருங்க ஒன்று கூடியிருக்கிறதுன்னா எதில் நம்ம ஒன்று கொடுக்கிறோம்? கிறிஸ்துவில், வார்த்தையில் நாம் ஒன்று கொடுக்கிறோம். உலகம் முழுவதும் இருக்கிற மறுபடியும் பிறந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ரட்சிக்கப்பட்டு இந்த காலத்துக்குரிய தீர்க்கதரிசியின் செய்தியை விசுவாசிக்கிறவர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரே இடத்தில் ஒன்று கூடுவது என்பது சாத்தியமாகாது. அதற்கு பதிலாக அவர்கள் எங்கு ஒன்று கூடுகிறார்கள்? கிறிஸ்துவில் ஒன்று கூடுகிறார்கள், வார்த்தையில் ஒன்று கூடுகிறார்கள், சத்தியத்தில் ஒன்று கூடுகிறார்கள், விசுவாசத்தில் ஒன்று கூடுகிறார்கள். ஆமென். அதுதான் காரியம். ஆகையால் நாம் எல்லோரும் இப்பொழுது ஒன்று கூடிதான் வந்திருக்கிறோம். அது ஆர்டிக் பிரதேசம் தொடங்கி வெப்பமான தேசம் வரையிலும், கிழக்கிலிருந்து மேற்கு வரையிலும், வடக்கிலிருந்து தெற்கு வரையிலும் பூமியின் தூளில் நித்திரை செய்து கொண்டிருக்கிறார்கள். மணவாட்டி எங்க இருக்கிறாங்க? உலகம் முழுவதிலும் பூமியின் தூளிலே நித்திரை அடைந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பிரதான தூண்டுடைய சத்தத்தை கேட்கும்போது உலகம் முழுவதிலும் பூமியின் தூளிலே நித்திரையாக இருக்கிற அந்த மணவாட்டி உயிரோடு எழும்புவார்கள். அந்தந்த நாடுகளில் இருந்து அவர்கள் உயிரோடு எழும்புவார். அல்லேலூயா. பாருங்கள், மனுஷகுமாரன் வரும்போது அது கிழக்கிலிருந்து
தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிற மின்னல் போல இருக்கும் என்று இயேசு கூறியுள்ளார். முழு விஷயமே உயிர்த்தெழுதல் இருக்கும், எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்கும். அவள் இங்கிருந்து போய்விடுவாள். அவரை சந்திக்க அவள் போவதற்கு முன்பு கர்த்தருடைய ஞானத்தை கவனிங்கள். இப்பொழுது உதாரணமாக கிருபையின் நினைவுகள் மூலமாக, வார்த்தையில் கொண்டுள்ள விசுவாசத்தின் மூலமாக நான் இதை கூறுகிறேன். நான் உங்களோடு கூட என்னையும் உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்துவின் சரீரத்துடன் இணைத்து கொள்ளுகிறேன். பாருங்க, சகோதரன் பிரணாம் சொல்லுகிறாரே, நான் என்னையும் கூட உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்துவின் சரீரத்தோடு நான் என்னை இணைத்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். கவனிக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆகையினால் எடுத்துக்கொள்ளப்படுதல், அவருடைய கிருபையினால் எடுத்துக்கொள்ளப்படும் அந்த மக்களில் நாமும் இருப்போம் என்று நான் விசுவாசிக்கிறேன். புரிகிறதா? உலகம் முழுவதிலும் இருந்து எடுத்துக்கொள்ளப்படுதல் நடைபெறும். அப்பொழுது நாமும் அந்த சரீரத்தில் காணப்படுவோம். நாம் உயிர்த்தெழும் போது முதலாவது நடப்பது என்னவெனில், உயிரோடு இருப்பவர்கள் இங்கு இருப்பார்கள். முதலாவது உயிர்த்தெழுதல் நிகழும். நித்திரையடைந்தவர்களின் உயிர்த்தெழுதல், நித்திரையில் உள்ளவர்களை தட்டி எழுப்பும் நேரம் ஒன்று இருக்கும். இப்பொழுது பூமியின் தூளில் நித்திரை செய்து கொண்டிருக்கும். ஆமென். நித்திரை செய்து கொண்டிருப்பவர்கள் பாவத்தில் நித்திரை செய்து கொண்டிருப்பவர்கள் அல்ல. பார்த்தீங்களா? சபை காலங்களிலே அந்தந்த செய்தியாளருடைய செய்தியை கேட்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் பூமியின் தூளிலே நித்திரை அடைந்திருக்கிற பரிசுத்தவான்கள் மட்டுமே. பாவத்தில் மரித்தவன் அல்ல, ஒரு குடிகாரன் அல்ல, ஒரு சர்ச்சைக்கே போகாதவன் அல்ல, இந்த காலத்துக்குரிய செய்தியை விசுவாசிக்காதவன் அல்ல. அவன் முழுக்க முழுக்க இரண்டாம் உயிர்த்தெழுதல் வரும் வரைக்கும் அவன் எழுந்திருக்க போவதே இல்லை. அல்லேலூயா. பாருங்க, ஒரு பாவியோ, ஒரு குடிகாரனோ, கொலைகாரனோ, பாவத்தில் வாழ்கிறவனோ அவன் மரித்தால் இரண்டாவது உயிர்த்தெழுதல் நியாய தீர்ப்புக்கு மட்டும்தான் அவன் உயிரோட வரப்போறான். ஆனால் முதலாம் உயிர்த்தலில் பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகையால் பாவத்தில் நித்திரை செய்து கொண்டிருப்பவன் அல்ல. அதாவது நித்திரை என்ற வார்த்தைக்கு பதிலாக மரணம், பாவத்தில் மரித்தவர்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் தொடர்ந்து நித்திரை செய்து கொண்டிருப்பார்கள். இன்னும் 1000 ஆண்டு காலம் வரைக்கும் அவர்கள் தொடர்ந்து நித்திரையில் இருந்து எழும்புவதில்லை. யாரு? பாவிகள். பாவிகள் யார? இந்த காலத்துக்குரிய செய்தியை நீங்கள் விசுவாசிக்கலனாலே இந்த காலத்துக்கு நீங்கள் பாவி தான். இல்லைங்க, நான் சர்ச்சுக்கு ஒழுங்காக போடுவேன், காலையில் 5:30 மாதத்துக்கு போயிட்டு வந்துடுவேன். நீ 5:30 மாதத்துக்கு போனாலும் சரி, 4:30 மாதத்துக்கு போனாலும் சரி, இந்த காலத்துக்குரிய செய்தியை விசுவாசிக்கலன்னா நீ யாராக தான் இருக்கிறா? பாவியாக தான் இருக்கா. செவ்வாய்க்கிழமை தோறும் நான் அந்தவனியார் கோயிலுக்கு போயிட்டு வருவேன். ஆமேன். மாதம் ஒரு முறை புளியமட்டி கோயிலில் போய் முட்டை போடுவேன். ஆனாலும் நீ பாவி தான். நீ முட்டை போட்டாலும் சரி, இல்லை நீ எப்படி அந்தனர் கோயிலுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, நீ பாவி தான். நீ இயேசு கிறிஸ்துவண்டை வர வேண்டும். எங்கே வர வேண்டும் பிரியமானவர்களே? அவருடைய வார்த்தையின் இடத்தில் வர வேண்டும். அவருடைய சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும். அவருடைய வார்த்தையினால் மறுபடி பிறக்க வேண்டும். அல்லேலூயா. அவர்கள் தான் பரிசுத்தவான்கள். மற்ற அத்தனை பேரும் எப்பொழுது? ஆனால் கிறிஸ்து அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு வாசம். இன்னும் 1000 ஆண்டு காலம் வரைக்கும் அவர்கள் தொடர்ந்து நித்திரையில் இருந்து எழும்புவதில்லை. ஏன்னா மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துவார். பின்பு அவர் என்ன செய்வார்? 1000 வருஷ அரசாட்சிக்கு ராஜாவாக வருவார். அப்பொழுது நீங்கள் என்னவாக இருப்பீர்கள்? ராணியாக இருப்பீர்கள். ஜான்சி ராணியாக இருப்பீர்கள். ஜெயராணியாக இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆமென். அதன் அர்த்தம் ஜெய வீரர்களாக நாம் ராணியாக இந்த பூமிக்கு வரும். ஆமென். அவர் ராஜா, நீங்க யாரு? ராணியா இருக்கிறதுக்கு விருப்பப்படுறீங்களா? விருப்பப்படலைன்னா போக முடியாது. ராஜாவும் ராணியாக இந்த பூமியில் 1000 ஆண்டுகள் அரசாட்சி செய்ய வரப்பார். மணவாளனும் அவருடைய மணவாட்டியும் 1-2 ஆண்டு இல்லைங்க, 1000 ஆண்டுகள் அவரோடு கூட நாம் பாடுபட்டால் அவரோடு கூட நாம் என்ன செய்ய முடியும்?
ஆளுகை செய்யலாம். இன்றைக்கு நீங்க பாடுபடாம சுகபாகமாக வாழ்ந்து கொண்டால் நீங்கள் உயிரோடு செத்து போனதுக்கு சமம். இயேசுவுக்காக ஒவ்வொரு நிமிடமும் வாழுங்கள். ஏனென்றால் நாம் அவரோடு கூட தான் 1000 ஆண்டுகள் வாழப்போகிறோம். நம்முடைய மணவாளன் அவர்தான். அல்லேலூயா, ஆமென். மணவாளன் இயேசு வானிலே வருகிறார், மணவாட்டி தன்னையே ஆயத்தம் செய்கிறாள். மணவாளன் இயேசு வானிலே வருகிறார், மணவாட்டி தன்னையே ஆயத்தம் செய்கிறாள். ஆவியில் நிறைந்து ஆவியில் நிறைந்து பாட்டுகள் பாடுவேன், ஆண்டவர் இயேசுவை சந்திப்பேன் வானிலே. என் பிரியமே என் ரூபவதி எழுந்து வா, என் பிரியமே என் ரூபவதி எழுந்து வா. அல்லேலூயா. இயேசு அப்படித்தான் நம்ம அழைப்பாராம். என் பிரியமே என் ரூபவதி என்று அழைப்பாராம் மணவாட்டிய. அல்லேலூயா. அதற்கு நம்ம தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, கவனிங்க. அவர்கள் இந்த அழிவுள்ள சரீரங்கள், கிறிஸ்துக்கள் மரித்து பூமியின் தோளில் நித்திரை செய்து கொண்டிருப்பவர்கள் முதலில் நித்திரையிலிருந்து எழுப்பப்படுவார்கள். இந்த அழிவுள்ள சரீரங்கள் கர்த்தருடைய எடுத்துக்கொள்ளப்படுதல் கிருபையினால் அழியாமை தரித்து கொள்ளும். இது அழியக்கூடிய சரீரம், இது வியாதி பிடிச்ச சரீரம், இது மரணத்துக்குரிய சரீரம். இந்த சரீரத்துக்காக நீங்கள் பிரயாசப்பட்டீங்கன்னா ஒன்றுமே இல்லை. உலகத்தாருக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? உலகத்தாரும் இந்த சரீரத்துக்கு தானே பிரயாசப்படுறோம். நாமும் இந்த சரீரத்துக்காக பிரயாசப்பட்டோன்னா உலகத்தாருக்கும் நமக்கு எந்த வேற்றுமையும் இல்லாமல் போய்விடும். ஆனால் நாம் அதற்கல்ல பிரியமானவர்களே, அந்த மகிமையின் சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்ளும். அழிவுள்ள இந்த சரீரம் என்ன செய்யணுங்க? அழியாமை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், அது கிருபையினால் அழியாமையை தரித்து கொள்ளும். அதன் பிறகு நாம் எல்லோரும் ஒன்று கூடுவோம். அவர்கள் ஒன்று கூட தொடங்கும் போது உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபப்படுவோம். இந்த அழிவுள்ள சரீரங்கள் மரணத்தை காண்பதில்லை. என்னை விசுவாசிக்கிறவன் என்ன செய்வான்? மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் என்றென்றும் அறியாமல் இருப்பான். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க மரிக்க போவதே கிடையாது. பவுல் அப்போஸ்தலன் சொன்னார், மரணமே உன் கூறு எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஏன்னா மரணம் என்பது ஒன்றுமில்லை பிரியமானவர்களே, அது வேறு புரிதல்னு தீர்க்கதரிசி சொல்றார். இந்த சரீரத்தை விட்டு நம்ம வேறு பிரிந்து ஒரு மகிமின் சரீரத்தில் போய் வாழ போகிறோம், அவ்வளோதான். அது இதை விட மகிமையான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகையால் நாம் இந்த அழிவுள்ள சரீரங்கள் மரணத்தை காண்பதில்லை. ஆனால் சடுதியாக நம்மை வேகமாக அடித்து கொண்டு செல்வது போன்ற ஒன்று உண்டாகும். அப்பொழுது நீங்கள் மறுரூபம் அடைவீர்கள். நீங்கள் ஆபிரகாமை போல வயோதிபனில் இருந்து வாலிபனாகவும் வயோதிப ஸ்திரீயிலிருந்து வாலிப ஸ்திரீயாகவும் மாறிவிடுவீர்கள். இந்த சடுதியான மாற்றம் என்ன? ஆமென், அல்லேலூயா. அது நீங்கள் சிந்தனையை போல பிரயாணம் செய்வீர்கள். அல்லேலூயா. அது என்னவென்று பாருங்கள் பிரியமானவர்களே. வயோதிப நிலையில் இருந்த 100 வயதை அடைந்த ஆபிரகாமுடைய சரீரம் கர்த்தர் அங்கு இறங்கி வந்த பொழுது, ஆமென், உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்தில் வருவேன், அப்பொழுது உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்று சொல்லி கடந்து போகும் பொழுது ஆபிரகாமுடைய 100 வயதான செத்துப்போன அந்த சரீரம் இளமையாக மாற்றப்பட்டது. அல்லேலூயா. சாராளுடைய சரீரம் அது ஸ்திரீகளின் வழிபாடு நின்று குழந்தை பேறு அடைய முடியாத ஒரு பட்சத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த 90 வயது கிழவியாக இருந்தால் அவளுடைய சரீரம் இளமையாக ஒரு வாலிப பெண்ணாக மாற்றப்பட்டது. இப்பொழுது கர்த்தர் தாமே சாராள் மீது இரக்கம் செய்ததின் நிமித்தமாக அவள் கர்ப்பவதியானாள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கை அவர் பெற்றெடுத்தார். அல்லேலூயா. பாருங்கள், அதுதான் காரியம். நீங்கள் எடுத்துக்கொள்ள, இன்னைக்கு அநேகர் புரியாது. சரீரம் மறுரூபமாகிறத பற்றி நல்லா கவனிக்கணும். பாருங்க, அந்த ஆபிரகாம் வயோதிபனிலிருந்து வாலிபனாக, வயோதிப ஸ்திரீயிலிருந்து வாலிப ஸ்திரீயாக மாறிவிடுவார்கள். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய வயது ஒரு பொருட்டல்ல. நீங்கள் 50 வயசாகலாம், 60 வயசாகலாம், 70 வயசாகலாம், அது ஒரு காரியமே இல்லை.
ஏன்னா இந்த சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியா மண்ணுக்கு போகும். ஆனால் உயிரோடு இருக்கும்போது இந்த சரீரம் மறுரூபமாகி இளமையாக மாறும். தீர்க்கதரிசி தன்னுடைய தரிசனத்தில் சொல்லுகிறார், கிட்டத்தட்ட அவர்கள் எல்லாருமே 20 வயது வாலிபர்களாக வாலிப பெண்களாக இருந்தார்கள். ஆமென். கிட்டத்தட்ட 20 வயது நிரம்பின ஒரு இளம் பெண்கள் எப்படி இருப்பார்களோ அப்படி சகோதரிகள் மாற்றப்படுவார்கள். 20 வயது நிறைந்த சகோதரர்கள் வாலிபர்கள் எப்படி இருப்பார்களோ, அல்லேலூயா, இப்படி இருப்பார்கள். எப்படி இருப்பார்கள்? இப்படி இருப்பார்கள். என் கையை பாருங்கள். ஆமென், அல்லேலூயா. அதை புரிஞ்சுக்கிடணும். பாஸ்டர் கையை மேலே அசைக்கிறாருன்னா குனிஞ்சவங்கெல்லாம் நிமிர்ந்து பாருங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆகையால் அவர்கள் இளமையாக மாறுவார்கள். 20 வயது. அப்படியா? எனக்கு 90 வயசாச்சு, நான் 20 வயதாக மாறிடுவேன். அப்படியே துள்ள வேண்டாமா? துள்ளணும். இன்னும் அப்பா அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, என்ன சொன்னாலும் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த 20 வயது வாலிபனா மாற போறனா? அப்படியா? இதை விட சந்தோஷம் உலகத்தில் என்ன இருக்குங்க? என்ன இருக்கு? இருந்தா சொல்லுங்க. அப்படி ஒரு சந்தோஷம் இருந்தா சொல்லுங்க. சொல்லி முடியாததும் மகிமையினால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம்னு பைபிள் சொல்லுது. அது சொல்லவே முடியாதான், விவரிக்கவே முடியாதான். ஹல்லேலூயா. ஆகையால் இப்பர்கள் இளமையாக மாற்றப்படுவது போலவே நாமும் மாற்றப்படுவோம். அப்பொழுது நீங்கள் ஏற்கனவே உயிர்த்தெழுந்தவர்களை காண முடியும். கவனிக்கணும். நோட்டீஸ் திஸ் வேர்ட். இந்த வார்த்தையை கவனிங்க. நம்ம பாஸ்டர் தானே சொன்னார், செய்தியில் இருக்கா? சமீபத்தில் மனுஷகுமாரனுடைய வருகை பற்றி பேசுவதற்கு முன்பாக 2ஆம் வருகை பற்றி நான் பேசினேன். ஒரு சகோதரர் எனக்கு வாட்ஸ்அப்பில் அந்த யூடியூப்பில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்குது, ஆனால் அவர் 2ஆம் வருகை தான்ங்கிறது தீர்க்கதரிசி எங்கே சொல்லியிருக்கிறாரு, தயவுசெய்து அதை காண்பிங்கன்னு சொன்னாங்க. உடனே நான் அவங்களுக்கு டைப் பண்ணி அனுப்பிட்டேன். அது 2 செய்தியில் இருக்குது. 2 செய்தியில் இருந்தோ அதை நான் காண்பித்தேன். அது இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை தான் என்பதை குறித்த ஒரு 2 காரியத்தை நான் அங்கே அவருக்கு உடனே டைப் பண்ணி அனுப்புனேன். பாருங்க, எந்த காரியமும் நமக்கு எங்கே இருக்கணுங்க? அல்லேலூயா. எந்த காரியங்களும் நமக்கு செய்தியில் இருக்கணும். பார்த்தீங்களா? தேவனுடைய முதல் வேதாகமும் வானங்களில் உள்ள வானராசிகளாகும். அது ஒவ்வொரு காலங்களிலும் ஓடுகிறது. வானராசியின் முதலில் காணப்படுவது கன்னியாக இருக்கிறது. அடுத்து கடைசியில் வானராசியின் கடைசியில் காணப்படுவது லியோ என்னும் சிங்கமாக இருக்கிறது. அது அவருடைய 2ஆம் வருகையை குறிக்கிறது. பரலோகம், மணவாளன் மற்றும் பூமிக்குரிய வருங்கால இருப்பிடம். இதெல்லாம் குறித்து வச்சுருக்கீங்களா? நோட்டு பேனா இல்லாமல் சர்ச்சுக்கு வரக்கூடாது. ஞாபகம் வச்சுருக்கீங்களா? நோட்டு பேனா இல்லாமல் சர்ச்சுக்கு வரதை தவிர்க்கணும். ஏன்னா தீர்க்கதரிசி அப்படி தான் சொல்கிறார். அவர் சபையில் உங்கள் நோட்டு பென்சிலை எடுத்துக்கொள்ளுங்கள்னு அவர் சொல்கிறாரா சொல்லலையா? நானும் அதை தானே சொல்லுவேங்க. குறிச்சிடணும். ஏன்னா யாராவது உங்கள் பாஸ்டர் 2ஆம் வருகை வந்துட்டுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னா, ஆமாம், பரலோக மணவாளன் பரலோக மணவாட்டின்ற வருங்கால இருப்பிடம் அந்த செய்தியில் இத்தனா பேரை வாசிங்க. எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. நான் பாஸ்டர்கிட்ட போகிறேன், பாஸ்டர்கிட்ட உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அந்த கதையே இருக்கக்கூடாது. நீங்களே பதில் கொடுக்கணும். என்னைக்கு வளர போகிறீங்க? நோட்டையும் பேனாவும் கொண்டு வாங்கன்னு நான் அந்த காலத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அடுத்த வாரம் நோட்டு கொண்டு வரலன்னா இலவசமாக நோட்டு பேனா வழங்கப்படும். யாராவது கொண்டு வரலன்னா நான் நோட்டு வாங்கிட்டு வந்துடுவேன், பேனாவும் வாங்கிட்டு வந்துடுவேன். மாதம் ஒரு முறை உங்கள் நோட்டை செக் பண்ணுவேன். ஏன் தெரியுமா? கண்டிஷன் இல்லை, நாம் எல்லாரும் அவருடைய எடுத்துக்கொள்ளப்படுதலை இழந்து போய்விடக்கூடாது என்பதில் எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்கிறது. 35 ஆண்டு காலமாக நான் ஊழியம் செய்து வருகிறேன். ஒரு கூட்ட ஜனங்களோடு நான் அவரை சந்திக்க செல்ல வேண்டாமா? அல்லேலூயா. அதுதான் என் முழு மூச்சோடு நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். கவனிங்க, என்னுடைய ஊழிய பயணம் 35 ஆண்டுகள் கடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, கவனிங்க. அப்போ இது இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையை குறிக்கிறது என்று பரலோக மணவாளன் மற்றும் பூமிக்குரிய வருங்கால இருப்பிடம். அவர் கண்ணின் மூலமாக வந்தார். இப்பொழுது பலமுள்ள தூதனாக சிங்கமாக நம் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். அவர் சிங்கமாக இறங்கி வந்து அவர் என்ன செய்தார்? இனி காலம் செல்லாது என்று உரைத்தார். அல்லேலூயா. அவர் கர்ச்சிக்கிற சிங்கமாக இறங்கி வந்தார். சரி, 2வது பகுதியில் பாருங்க, இது ஒரு காரியம். 2வதாக அந்த செய்தியில் நான் சொன்னேன், அது இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையை குறிக்கிறது. அடுத்து 2வது ஒரு நோட்ஸை நீங்கள் கவனமாக வைக்கணும். பாருங்க, தேவன் தம்முடைய முதல் வேதாகமத்தை ஆகாயத்தில் ராசிகள் என்ற விதமாக எழுதினார். அது கன்னி ராசியிலிருந்து ஆரம்பித்து சிம்ம ராசியில் முடிவடைகிறது. அது
7வது முத்திரை திறக்கும்போது அந்த இடத்தின் 6வது முத்திரை திறக்கப்பட்டு அது அந்த இடத்தில் ராசி அடையாளம் நண்டு ராசி என்ற புற்றுநோய் என்பதை காண்பீர்கள். அடுத்த முத்திரை, அதாவது 7வது முத்திரை திறக்கும்போது அது சிம்ம ராசியாக வெளிப்பட்டு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறிக்கின்றதாக இருக்கிறது. ஒரு பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சி, பக்கம் 66 பேரா 3. அப்போ 2 இடத்துலையும் அவர் என்ன சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை பற்றி சொல்கிறார். ஒன்று பரலோக மணவாளன் மற்றும் பூமிக்குரிய மணவாட்டியின் வருங்கால இருப்பிடம். 2வதாக அது என்னவா இருக்கிறது? ஒரு பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சி என்ற செய்தியில் 2 இடத்துலையும் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை பற்றி அவர் சொல்கிறார். இன்றைக்கி அநேக சொல்லிட்டாங்க பலமுள்ள தூதன் வந்துட்டார், ஆனால் 2ஆம் வருகை வந்து விட்டதுன்னு நான் விசுவாசிக்க மாட்டேங்கிறாரு. ஐயா, நீங்கள் விசுவாசிக்கலைன்னா செய்தி என்ன சொல்லுது? செய்தியை விசுவாசிங்க. நான் அவருக்கு யூடியூப்பில் அந்த பதிலை அனுப்பிவிட்டேன். ஆமேன். நான் செய்தியை தவிர வேறு எதையும் பிரசங்கவும் பண்ண மாட்டேன், விசுவாசிக்கவும் மாட்டேன். எனக்கு எதுவாக இருந்தாலும் செய்தியில் என்னத்தை வேணும்? ஆதாரம் வேண்டும். அதனால தான் இந்த டிவியில் நாங்கள் போட்டு காமிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் பிடிஎஃப் ரெடி பண்ணி லேப்டாப்பில் ரெடி பண்ணி நாங்கள் இங்கே கொண்டு வந்து போடுறோம். கவனிங்க. ஆகையால் என்ன செய்கிறது? நீங்கள் ஏற்கனவே உயிர்த்தெழுந்தவர்களை காண முடியும். பார்த்தீங்களா? நீங்கள் யாரை காண போகிறீங்க? உயிர்த்தெழுந்தவர்கள். அன்றைக்கி எடுத்துக்கொள்ளப்படுறது நடந்துனால யாரையாவது பார்த்துருக்காயான்னு கேளுங்க. தைரியமாக கேளுங்க. நீ யாரையாவது பார்த்துருக்கியா? பவுலை பார்த்துருக்கியா? பிரணாமா பார்த்துருக்கியா? யாரை பார்த்த? நீ பார்க்கலன்னா நீ எடுத்துக்கொள்ளப்படுறதில்லை, இல்லைன்னு அர்த்தம். முதலாவது நாம் உயிர்த்தெழுந்த பரிசுத்தவானை காண முடியும். அதன் பிற்பாடு நாம் மறுரூபமாகிறோம். என்னே ஒரு நேரம். அதன் பிறகு நாம் அவர்களுடன் ஒன்று சேர்ந்து அவர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு கர்த்தரை ஆகாயத்தில் சந்திப்போம். முத உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்களும் நாம் என்ன செய்ய போகிறோம்? ஒருவரை ஒருவர் கண்டு நாம் கரங்களை குலுக்கி நாம் கட்டி தழுவி கொள்ளுகிறோம். ஓ அருமையான சகோதரன் பிரணாமே என்று ஓடி போய் கட்டி பிடிக்கணும். பிடிப்பீங்களா? கனவுலையாவது கொஞ்சம் நினச்சி பாருங்க. உண்மையில் நடக்கலையோ கனவுலையாவது அதை பண்ணுங்க. ஆமேன். நான் நிச்சயம் அவரை காண்பேன். என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் என் சொந்த கண்களினால் நான் அவரை காண்பேன். தோல் முதலானவைகள் அழுகி போனா கூட நான் சொந்த கண்களினால் காண்பேன். அதுக்கு பேர் தான் விசுவாசம். அமெரிக்க தேசத்திலே ஒரே ஒரு நபர் எடுத்துக்கொள்ளப்படுவார் என்றால் அது நானாக இருப்பேன் என்று நீங்க விசுவாசிக்கணும். இந்த விசுவாசம் இல்லாதவங்க எடுத்துக்கொள்ளப்படுவதில் போக முடியாது. பாஸ்டரே போக மாட்டாராமே. ஆமேன். அப்போ நம்ம எப்படி போவோம்? உனக்கு விசுவாசமே இல்லை. ஏன் பாஸ்டர் போனா போறாரு, சபை மூப்பர் போனா போறாரு, நான் நிச்சயம் போவேன். எனக்கு விசுவாசம் இருக்கு. அதுதான் விசுவாசம்னு சொல்றது. அல்லேலூயா. நீ பாஸ்டரை பார்க்காத, மற்ற விசுவாசிகளை பார்க்காதீங்க, நீங்க இயேசுவை நோக்கி பாருங்க. அல்லேலூயா. கவனிங்க. அது அந்த பாயிண்டை நான் திரும்ப சொல்றேன். ஒரு மேலே எடுத்துட்டாரோ? அப்பொழுது நீங்கள் உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்களை என்ன செய்ய முடியும்? காண முடியும். அதை நீங்க பார்ப்பீர்கள். அப்புறம் தான் நாம் ஒன்று சேர்ந்து அவர்கள் கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு கர்த்தரை ஆகாயத்தில் சந்திப்போம். உங்கள் அங்கிள் தென்கண்ட கீழ் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தால் அவர் இந்தியானாவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்றோ, அல்லது இந்தியானாவில் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தால், ஓ இந்தியானாவில்ங்கிறது எனக்கு இந்தியான்னு வருது, சரி இந்தியா என்றே நாம் வைத்துக் கொள்வோம். உங்கள் அங்கிள் கனடா தேசத்தில் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தாலும் அல்லது இந்தியாவில் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தாலும் அப்படியே நாம் எடுத்துக்கொள்வோம். தென் கெண்டைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்றோ, அல்லேலூயா, ஆமென். அவர் மும்பையில் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தார், திருநெல்வேலிக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்றோ, திருநெல்வேலியில் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தால் மும்பைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றோ அவசியம் இல்லை. அல்லேலூயா. அது அவசியம் இல்லை. பார்த்தீங்களா? எந்த அவசியம் இல்லை. அவர் எங்கிருந்தாலும் கடலில் மரித்தவர் கடலில் இருந்து எழுந்திருப்பார். மீன் பிடிக்க போனவர் படகு கவிழ்ந்து அங்கே மரித்து விட்டார் என்று வைத்துக் கடலுக்குள்ள மரித்து விட்டார், விபத்தில் மரித்து விட்டார், ஏதாவது ஒரு விதத்தில் வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சு அங்கே மரித்து விட்டார், எந்த விதத்திலையும் பூமி எதிர்ச்சியில் மரித்து விட்டார். எந்த வகையில் மரித்து எங்கே மரித்தாலும் சரி அது தேவனுக்கு ஒரு பொருட்டல்ல. அவர்கள் அங்கிருந்து உயிரோடு எழுப்பப்படுவார்கள். கடலில் மரித்தவர்கள் கடலில் இருந்து எழுந்திருப்பார்கள். விளையாட்டு அரங்கத்தில் சிங்கங்களினால் புசிக்கப்பட்டு அழிக்கப்பட்டவர்களும் அக்கினி சூளையில் போடப்பட்டு எலும்புகளும் கூட சாம்பலானவர்களும் உயிரோடு எழும்புவார்கள். அல்லேலூயா.
சாத்ராக் மேசாக் ஆபேத்து நேகோ போன்றவர்கள் அக்கினி சூளையில் போட்டாலும் சரி அவர்கள் உயிரோடு எழுப்பப்படுவார். நீங்கள் எப்படி மரணம் அடையீர்கள் ஒன்று புரியல. செத்த பிற்பாடு உங்களுக்கு கொட்டை அடித்து வெடி போட்டு அதெல்லாம் தேவையா? நான் கேட்க. உயிரோடு இருக்கும்போது ஒரு டம்ளர் டீ வாங்கி கொடுக்க மாட்டான். உயிரோடு இருக்கும்போது என்ன வாங்கி கொடுக்க மாட்டான்? ஒரு டம்ளர் டீ வாங்கி கொடுக்க மாட்டான். செத்த பிறகு பாருங்க வெடி போடணும், அடுத்தால டம்பரை அடிக்கணும். எதுக்கையா அது? ஏதாவது தேவையா? தேவையா? வேண்டாம். அது வீண் செலவு. ஒரு ஏழைக்கு கொடுத்தீங்கன்னா அவன் வயிறார சாப்பிட்டு ஒன்றை வாழ்த்துவான். அதை செய்யுங்க. வெடி போடுறதோ தம்பட்டம் அடிக்கிறதோ. அதே மாதிரி திருமணம் நடத்துறீங்களா, சிம்பிளாக நடத்துங்க. அல்லேலூயா. உலகத்தார் போல நாம் எதையுமே செய்யக்கூடாதுன்னு தீர்க்கதரிசி சொல்றார். அல்லேலூயா. என் பிள்ளை 2 பிள்ளைங்களுக்கு நான் சடங்கு விசேஷம் கூட வைக்கல, தெரியுமா? நீங்களாம் சடங்கு விசேஷம் வச்சு அங்கே மூக்கில் ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அதில் ஃபேஷியல், முகத்தெல்லாம் ஃபேஷியல் பண்ணி அப்புறம் கண்மை தீட்டி என்னெல்லாமோ சடங்குல பண்ணுறீங்க. நான் சில பேருடைய போட்டோவை பார்த்தேன். இது எதுக்கு? தேவையா? ஏன்னா அது இயற்கை. 12 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த பிள்ளைகள் வாலிப பருவத்தை அடைவாங்க. வீட்டு குடும்பத்தோட சேர்ந்து என்ன செய்யுங்க, அது தண்ணி கிணியை ஊற்றி எல்லாத்தையும் பண்ணி ஒரு சாப்பாடை போட்டு மகிழ்ச்சியை கொண்டாடிட்டு போகணும். அல்லேலூயா. ஆமேன். உலகத்தாரின் தான் என்னைக்கு அது சடங்கானாலும் அன்னைக்கு ஒரு விசேஷம், அப்புறம் இன்னொரு 4 மாதம் கழிச்சு அப்புறம் விசேஷம். அதே போல் இன்னைக்கு கிறிஸ்தவர்களும் சொல்லுங்க. என் பிள்ளைகளுக்கு சடங்கு விசேஷம் நான் வைக்கவே இல்லை. நீங்கள் எத்தனை பேர் வச்சுருக்கீங்க? எல்லாருமே வச்சுருக்கீங்க. ஆனால் நான் வைக்கலை. நான் பிரசங்கப்படுத்தலன்னு சொல்கிறேன். ஏன்? அது அவசியம் இல்லாத ஒரு காரியம். அது இயற்கை. தேவன் மனிதனில் வைத்த, பெண்களில் வைத்தக்கூடிய ஒரு இயற்கையாக இது இருக்கிறது. இதில் சந்தோஷப்பட சொல்லியோ அல்லது யாராவது அப்படி ஒரு விசேஷம் நடத்தினதாகவோ பைபிளில் எங்குமே ஆதாரம் இல்லை. அதை நான் செய்ய விரும்புவதில்லை. ஆகையால் யாருக்கும் கூட நான் சொல்லவும் இல்லை. அறிந்த என் உறவினர்கள் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அது வேண்டாங்க. அது எதுக்கு? உலக பிரகாரமான காரியம் நமக்கு தேவையா? ஆமேன். எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்ச பாஸ்டர். கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தா நாங்கள் அதை செய்யாமல் இருந்திருப்பாங்க. சில பேர் சொல்கிறீங்க, நீங்கள் எப்போ சொன்னாலும் நீங்கள் அப்படி தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கவனிங்க. அக்கினி சூளையில் போடப்பட்டு எலும்புகளும் கூட சாம்பலானவர்களும் உயிரோடு எழும்புவார்கள். அவர்கள் ரோமாபுரியில் இருந்தாலும், நம்முடைய நேரம் கடந்து போய்விட்டது. கவனிங்க. ரோமாபுரியில் உள்ள விளையாட்டு அரங்கத்தில் இருந்திருந்தாலும் அல்லது தென்பாகத்தில் உள்ள வெப்பமான காடுகளில் இருந்தாலும் பனி உறைந்துள்ள வடக்கு பாகத்தில் இருந்தாலும் அவர்கள் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து மறுரூபமடைந்து மேலே கொண்டு வரப்படுவார்கள். ஆமேன். உயிரோடு இருப்பவர்கள் ஒரு நொடி பொழுதில், ஒரு கண் இமை பொழுதில் மறுரூபமடைந்து அவர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆப்பிரிக்காவின் ஊழிய களத்தில் மரித்து போன மிஷனரிமார்களை பாருங்கள். வடக்கில் உள்ள பனி உறைந்த இடங்களில் மரித்து போனவர்களை பாருங்கள். விளையாட்டு அரங்கங்களில் உலகம் முழுவதையும் காங்கோ பிரதேசத்திலும் மரித்து போனவர்களை பாருங்கள். அவர்கள் எல்லா இடங்களிலும் மரித்தனர். சீனாவில், ஜப்பானில், உலகமெங்கிலும் கர்த்தருடைய வருகை உலகம் முழுவதற்கும் எடுத்துக்கொள்ளப்படுதல், உலகம் முழுவதும் எடுத்துக்கொள்ளப்படுதல் சம்பவிக்கும். அல்லேலூயா. அதனால் நாம் எங்கே வாழ்கிறோம் என்பது முக்கியமல்ல, எங்கே மரித்தோம், எப்படி மரித்தோம் என்பது முக்கியமல்ல. ஒரு நாள் உயிர்த்தெழுதல் நடக்கும்போது அவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார். அதே போல் நாம் எங்கே வாழ்கிறோம் என்பது முக்கியமல்ல, ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும்போது நாம் அங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. கவனிங்கள் பிரியமார்களே. இப்பொழுது நான் ஒரு 2-3 பாயிண்ட்டை நான் சொல்லணும். 12 மணி தான் என்னுடைய டைம் போச்சுது. நேரம் மாற்றத்தை கவனிங்கள். படுக்கையில் 2 பேர் இருப்பார்கள். நான் ஒருவனை எடுத்துக்கொண்டு மற்றவனை கைவிடுவேன். பாருங்கள், 2 ஸ்திரீகள் எந்திரம் அழைத்து கொண்டிருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். படுக்கையில் 2 பேர் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். பாருங்கள், 2 பேர் வயலில் இருப்பார்கள். நான் ஒருவனை எடுத்துக்கொண்டு மற்றவனை விட்டு விடுவேன். ஒன்று பூமியின் இருளான பக்கம், மற்றது பூமியின் வெளிச்சமான பக்கம். புரியுதா? 2 பேர் எங்கே இருப்பாங்க? ஒருத்தர் உலகத்தின் இன்னொரு பக்கத்தில் இருப்பாங்க, அங்கு அது இரவு. இன்னொரு பேர் இன்னொரு நாட்டில் இருப்பாங்க, அது பகல். இல்லையா? இந்த உலகம் என்னது? ஒரு இடம் எப்படி இருக்கும்? இரவாக இருக்கும். இன்னொரு நாடு பகலாக இருக்கும். அப்படியானால் இங்கு நடக்கிற சம்பவம் என்னென்ன? பூமியின் இருளான பக்கம், மற்றது பூமியின் வெளிச்சமான பக்கம். அது உலகம் முழுவதும் நடக்க போகும் எடுத்துக்கொள்ளப்படுதல். ஆம், சபையானது ஒண்டி கூடியிருக்கும். ஆனால் அது உயிர்த்தெழுதலும் எடுத்துக்கொள்ளப்படுதலும் நிகழ்ந்த பிறகு. ஆமேன். அல்லேலூயா. இங்கு இருக்கிற ஒரு சிலருக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு
யூதர்கள் மட்டும் ரட்சிக்கப்படுவதாக நீர் கூறியிருக்கிறேன் இல்லையா? சரி, இது கூட நமக்கு சரி வைத்துக்கிடும். பிரஜாதிகளை குறித்து தயவு முழுவதுமாக விளக்கம். எடுத்துக்கொள்ளப்படுதல் விடப்பட்ட பிரஜாதிகள் உபத்திரவ காலத்தின் வழியாக கடந்து சென்று தங்கள் ஜீவனை இயேசுவின் சாட்சி நிமித்தம் கொடுத்தார்கள் என்று நீர் கூறினீர் என்று எண்ணினேன். அவர் பிரஜாதிகளில் இருந்து யூதரிடம் திரும்பும்போது பிரஜாதிகள் ரட்சிக்கப்பட இன்னும் வேறு தருணமே இராதா? ரட்சிக்கப்பட்டு ஆனால் கடைசி கால சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உபத்திரவ காலத்தின் வழியாக கடந்து சென்று முடிவில் ரட்சிக்கப்படுவார்களா? அதை விளக்குங்கள். ஆமேன். பாருங்கள், இது அருமையான ஒரு கேள்வி. கர்த்தரை விசுவாசித்து ஆனால் நீர் பிரசங்கிக்கும் ஓட்டு மேல விதமாக இந்த கடைசி கால செய்தி விசுவாசிக்காத ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களா? பாருங்கள், இங்கே அருமையான ஒரு கேள்வி கேட்குறாங்க. உபத்திரவ காலத்தின் போது புறஜாதியரின் நாட்கள் முடிவடைந்திருக்கும். அதுதான் காரியம். பாருங்கள், வேதத்தில் உள்ள பிரஜாதியானர் பிரஜாதி மணவாட்டி, பிரஜாதி சபை அல்ல, பிரஜாதி மணவாட்டி. மணவாட்டி சபைகளில் இருந்து, லவோதிக்கேய சபையிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டார். பிரஜாதி என்பது மணவாட்டி தான், அது சபை அல்ல. அவர்கள் மணவாட்டி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம். அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதில் செல்வதை தவிர வேறு எதன் வழியாகவும் செல்வதில்லை. அவர்கள் மறுரூபம் அடைந்து இவ்வுலகத்திலிருந்து எடுத்து கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. அதுதான் முக்கியமான ஒரு காரியம். அது லூத்தரில் இருந்து படிப்படியாக வெஸ்லியின் மூலமாக வந்து இந்த கடைசி காலத்தில் அந்த மணவாட்டியின் சரீரம் பரிபூரணப்படுகிறது. அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, இந்த யூதர்களுக்கு தான் எலியாவும் மோசே ஆகிய 2 தீர்க்கதரிசிகள் சென்று பிரசங்கிக்கின்றனர். ஆமேன். அடுத்தபடியாக நடக்கவிருப்பது தெரிந்து கொள்ளப்பட்ட மணவாட்டி, பிரஜாதி மணவாட்டி. காலங்கள் தோறும் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரஜாதி மணவாட்டியுடன் கூட ஒன்றாக எடுத்துக்கொள்ளப்படுதல், ஆகாயத்தில் கிறிஸ்துவின் சமூகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல், மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கின்றனர். உயிரோடு இருப்ப நாம் அவர்களோடு கூட மறுரூபம் அடைகிறோம். அல்லேலூயா. மகிமையில் கல்யாண விருந்துக்கு பிறகு இயேசு அவர்களை ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இயேசு பூமிக்கு திரும்பி வந்து தமது ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்தினது இதற்கு முன்னடையாளமாக உள்ளது. அவனுடைய மனைவி, யோசேப்பினுடைய மனைவி அரண்மனையில் இருந்தால் யோசேப்பை தவிர வேறு எந்த பிரஜாதியும் அங்கு இருக்கவில்லை. ஆமேன். யோசேப்பு தன்னை சகோதரருக்கு வெளிப்படுத்தின போது இதை எல்லாரும் புரிந்து கொண்டீர்களா? ஆமேன். அவர் அங்கேயும் மனுஷகுமாரன் தான் வருவார். இன்னைக்கு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கு. மனுஷகுமாரன் என்பது பிரஜாதிகளுக்கும் உண்டு, யூதர்களுக்கும் உண்டு. அதை குறித்து நான் ஒரு நாள் பேச போகிறேன். மனுஷகுமாரன், யூதர்களுக்கு வரக்கூடிய மனுஷகுமாரன் யார், எப்பொழுது வருவார், பிரஜாதிகளுக்கு வரக்கூடிய மனுஷகுமாரன் யார், அதை நாம் கவனிக்கிறோம். ஆமேன். ஆகையால் அவன் எல்லாரையும் அனுப்பிவிட்டான். அவனுடைய மனைவி கூட அப்பொழுது அரண்மனையில் தான் இருந்தான். அந்த நேரத்தில் மணவாட்டி மகிமையில் அரண்மனையில் இருப்பாள் என்பதற்கு இதுதான் எடுத்துக்காட்டு. பார்த்தீங்களா? யோசேப்பினுடைய மனைவி யோசேப்பு கூட இல்லை, அரண்மனையில் இருந்தான். அல்லேலூயா. பாருங்கள், அதுதான். அதே போல தான் மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு நாம் அரண்மனையில் இருப்போம். இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக மீண்டும் யூதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. யூதர்களுக்கு அவர் தெரியப்படுத்துகிறார். இயேசு தம்மை யூதர்களுக்கு தெரியப்படுத்துகிறார். பார்த்தீங்களா? அதன் பிற்பாடு தானியேலில் 70ஆம் வாரத்தினுடைய முடிவு, இதெல்லாம் நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. போகட்டும். ஆகையால் 3.5 ஆண்டுகள் எலியாவுக்கும் மோசேக்கும் 3.5 ஆண்டுகள் விடப்பட்டார். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க உபத்திரவ காலம் 7 ஆண்டுகள் சொல்றாங்க. அங்கேயும் அவர் தவறு செய்கிறார். உபத்திரவ காலம் எத்தனை ஆண்டுகளா? ஏற்கனவே 3.5 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை பிரசங்கித்து விட்டு பலியும் காணிக்க ஒழுங்கு பண்ணுவார். 3.5 ஆண்டுகளுக்கு முன்பு மேசியா சங்கரிக்கப்படுவார், பலியும் காணிக்கையும் ஒழிப்பார். அது முடிந்து விட்டது. அடுத்ததாக ஆமேன் 3.5 ஆண்டுகள் மாத்திரமே விடப்பட்டிருக்கிறது. உபத்திர காலம் எத்தனை ஆண்டுகள்? 3.5 ஆண்டுகள். அந்த மோசே எலியாவும் மறித்து எத்தனை நாட்கள் அந்த வீதிகளில் கிடப்பார்கள்? 3.5 நாட்கள். ஆமேன். 3.5 என்பதற்கு வேதாகமத்தில் பல ஆதாரங்கள் இருக்கிறது. ஆனால் சில பேர் செய்தியில் உள்ளவங்க கூட 7 ஆண்டுகள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க. ஆகையால் இதையெல்லாம் நான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யூதர்களுக்கு மத்தியில் அவர் இறங்கி வருகிறார். அந்த நேரத்தில் பிரஜாதி மணவாட்டி பரலோகத்தில் இருக்கிறார். நித்திரை அடைந்துள்ள கன்னிகை, பிரஜாதி கன்னிகை அந்த நேரத்தில் ரட்சிக்க
படுவதில்லை. அவள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு விட்டாள். ஆனால் மணவாட்டியில் இராதபடிக்கு அவள் புறக்கணிக்கப்பட்டாள். அவள் சுத்திகரிப்புக்காக உபத்திரவ காலத்தின் வழியாக செல்கிறாள். ஏனெனில் அவள் தனக்கு சுத்திகரிப்பு அளிக்கும் வார்த்தையாகிய கிறிஸ்துவை புறக்கணித்தாள். இந்த மணி நேரத்துக்கான செய்தியை புறக்கணித்த இந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாம் எங்கே போயிடுவாங்க? உபத்திரவ காலத்துக்குள்ளே போய் சுத்திகரிக்கப்படுவாங்க. அந்திகிறிஸ்துவினுடைய காலத்தில் கொடுமைப்படுத்தப்பட்டு துன்புறுத்தப்பட்டு அவர்கள் இரத்த சாட்சியாக மரிப்பார். அதுதான் காரியம். அல்லேலூயா. பாருங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. ஆகையால் இதை நம்ம அப்படியே அந்த பாருங்கள், மணவாட்டி என்ற ஒரு காரியத்தை வருகிறோம். மணவாட்டி அந்த சரீரத்தில் இருந்தால், ஏனெனில் அது எல்லாமே வார்த்தையாக உள்ளது. ஆமேன். உங்களுக்கு விளங்குகிறதா? இன்னும் ஒரு சில வார்த்தைகள் மட்டுங்கிறது. ஆவிக்குள்ளாதல் என்ற ஒரு செய்தியில் ஒரு பாகத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். நாம் ஆபிரகாமையும் அவனுடைய சந்ததியையும் குறித்து பிரசங்கித்ததை போன்று சபைக்கு அவர் செய்ததை போலவே அவனுக்கு அவர் 3 காலத்தின் சந்தைகளை கொடுத்தார். 12ஆம் அதிகாரத்தில் நீதிமானாக்கப்படுதலின் மூலமாக அவனை அழைத்தார். 15ஆம் அதிகாரத்தில் இரத்த பலியாகிய பரிசுத்தமாக்கப்படுதலின் மூலமாகவும் 17ஆம் அதிகாரத்தில் அவருடைய சரீரத்தின் மூலமாக அவனுக்கு பலத்தை ஊட்டும்படியாக. ஆமென். 3 காரியம் ஆபிரகாமுக்கு இருந்தது போல நமக்கு 3 காரியம் இருக்கு. ஒன்று நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். 3 காரியம் இருக்கிறது. கவனிங்க. ஆகையால் பிரியமானவர்களே, ஆபிரகாம் சரீரத்தில் பரிசுத்த ஆவியை கொண்டு வரப்போகிற மகனுக்காக அவனை பலப்படுத்தினார். அல்லேலூயா. கவனிங்க. ஆகவே லூத்தரின் மூலமாக நீதிமானாக்கப்படுதல், வெஸ்லியின் மூலமாக பரிசுத்தமாக்கப்படுதல், பெந்தெகோஸ்தே அசைவின் மூலமாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையோ ஆபிரகாமின் சந்ததிக்கு அவர் செய்தார். நாம் தான் ஆபிரகாமின் சந்ததி. நாம் 3 பக்கத்துக்குள்ளே வருகிறோம். ஒன்று நீதிமானாக்கப்படுதல், இன்னொன்று பரிசுத்தமாக்கப்படுதல், இன்னொன்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இந்த 3 நமக்குள்ளே இருக்கணும். நாம் நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு எதை பெற்றிருக்க வேண்டும்? பரிசுத்த ஆவி. நாம் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியினால் நீங்கள் முத்திரை போடப்பட்டிருந்தால்தான் எடுத்துக்கொள்ளப்படையில் செல்ல முடியும். கவனிங்க. ஆகையால் அதன் பிறகு சபைக்கு வரங்களை கொடுத்து புத்திர சுவிகாரத்தில் பொருத்தி அவர் மாம்சத்தில் தேவனாக இருந்து அவராக தன்னை வெளிப்படுத்தி தோன்றினார். சாராள் கூடாரத்தில் அவருக்கு பின்னால் என்ன செய்து கொண்டிருந்தாள் என்றும் இருதயத்தின் ரகசியங்களை அறிந்து கொண்டும் இருந்தார். ஆமென். கடைசி நாளில் இருதயத்தின் ரகசியங்களை தேவன் வெளிப்படுத்தி கொடுப்பார். அது சகோதரன் பிரணாம் மூலமாக நிறைவேற்றது, நடந்தது. ஆமென். அந்த செய்திக்கு பிறகு அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனை பெறுவதற்காக ஆபிரகாமுடைய சரீரத்தையும் சாராளுடைய சரீரத்தையும் அவர் மாற்றினார். அவ்விதமே அந்த சந்திப்புகள், அந்த சபைகள் சரியாக அந்த இடத்திற்கு வருவதை காண்கிறோம். அதைத்தான் இந்த சபைக்கும் அவர் செய்தார். அதே காரியத்தின் மூலமாக அதை கொண்டு வந்தார். இப்பொழுது ஒரு பொழுதில் கண்ணிமைக்கு நேரத்தில் மாற்றமாகி போவதே அடுத்த காரியமாக இருக்கிறது. நாம் ஒரு மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தை பெற்றுக்கொள்வோம். இப்பொழுது ஆபிரகாமும் சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனை அந்த வகையான ஒரு சரீரத்தில் பெற்றெடுக்க முடியாது. காரணம், அவர்களுக்கு 100 வயது சென்றவர்களாக இருந்தார்கள். அவள் சாராள் 90 வயது சரீரத்தை உடையவர்களாக இருந்தார். அவருடைய சரீரத்தை அவர் என்ன செய்ய வேண்டியிருந்தது? மாற்ற வேண்டியாக இருந்தது. ஆமென். அல்லேலூயா. இளம் வாலிபர்களை போல் அவர்களை திருப்பவில்லை, ஆனால் அவர்களை மாற்றினார். ஆமென். ஏனென்றால் அவர்கள் முதலில் இருந்ததை போலவே அவர்கள் இருக்க வேண்டியதாக இருந்தது. அவர்கள் குமாரனை பெறுவதற்கு ஏற்றவாறு அவர்கள் சரீரத்தை அவர் மாற்றினார். அல்லேலூயா. இப்பொழுது சபைக்கு அடுத்த காரியமாக சரீர ஒழுங்கில் இருக்க வேண்டும் என்பதை நாம் காண்கிறோம். வயதான மக்களாகிய நீங்கள் திரும்ப சென்று வாலிபமாக இருக்க போவதில்லை, ஆனால் நாம் அங்கே நிச்சயமாக வாலிபமாக இருப்போம். இந்த உலகத்தில் வயதானவர்கள் திரும்ப வாலிபமாகிறதுக்கு ஏதாவது மருந்து மாத்திரைகள் இருக்கிறதா? அதை மாற்றுவதற்கு விசேஷித்த மருத்துவமனைகள் இருக்கிறதா? இல்லை. ஆனால் கர்த்தர் அதை மாற்றப் போகிறார். ஆமென். நாம் நிச்சயமாக வாலிபமாக இருப்போம். நாம் குமாரனை சந்திப்பதற்காக நாம் ஒரு மறுரூபமற்ற சரீரத்தை பெற வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்றால் நாம் அவரை மத்திய ஆகாயத்தில் சந்திக்க போகிறோம்.
எடுத்துக்கொள்ளப்படுதல் வருகிறது. கணப்பொழுதில் கன்னிமை நேரத்தில் நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. யாவர் எழுந்து நிற்போமா? ஆமேன். ஆண்டவராக இயேசுவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாக பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். யாவர் எழுந்து நிற்போம் பிரியமானவர்களே. ஆம், நாம் நிச்சயமாக ஒரு இமைப்பொழுதில், ஒரு நிமிஷத்தில் நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஆமேன். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நன்றியப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசுவோடு நித்திய காலமாக வாழ்வதற்கு எத்தனை பேருக்கு வாஞ்சை இருக்கிறது பிரியமானவர்களே? நான் இயேசுவோடு வாழ வேண்டும். அவருடைய வாழ்க்கையை தவிர வேறொரு வாழ்க்கை எனக்கு வேண்டவே வேண்டாம். அல்லேலூயா. ஆமேன். ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். இயேசுவோடு நாம் கூட வாழ்வதற்காக நம்மை அர்ப்பணிப்போம் பிரியமானவர்களே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். ராஜாவோடு நானும் செல்வேன் பரலோகம். எல்லா சந்தோஷம் என் ஜீவன் பாடும் பொது ராகம். ஆனந்தம் ஆனந்தம் அல்லேலூயா ஆனந்தம். அல்பாவோ மேகாவுக்கு எல்லை இல்லா பேரின்பம். என் இயேசு ராஜாவோடு நானும் செல்வேன் பரலோகம். எண்ணில்லா சந்தோஷம் என் ஜீவன் பாடும் பொது ராகம். ஆனந்தம் ஆனந்தம் அல்லேலூயா ஆனந்தம். அல்பாவோ மேகாவுக்கு எல்லை இல்லா பேரின்பம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்கால தொனியோடு மேகத்தில் வந்திடுவார். இமை பொழுதில் என்னை அவர் மறுரூபமாக்கிடுவார். எக்கால தொனியோடு மேகத்தில் வந்திடுவார். இமை பொழுதில் என்னை அவர் மறுரூபமாக்கிடுவார். என்று நீயும் ஆயத்தமா இயேசுவோடு சேர்ந்திடவே, இயேசுவோடு சேர்ந்திடவே. இயேசு ராஜாவோடு நானும் செல்வேன் பரலோகம். எண்ணில்லா சந்தோஷம் என் ஜீவன் பாடும் பொது ராகம். ஆனந்தம் ஆனந்தம் அல்லேலூயா ஆனந்தம். அல்பாவோ மேகாவுக்கு எல்லை இல்லா பேரின்பம். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய். பாவங்கள் கழுவியவர் பண்போடு மீட்டெடுத்தார். பரிசுத்தமாய் வாழ்ந்திடவே நல்ல பங்கை எனக்கு ஈந்தார். பாவங்கள் கழுவியவர் பண்போடு மீட்டெடுத்தார். பரிசுத்தமாய் வாழ்ந்திடவே நல்ல பங்கை எனக்கு ஈந்தார். பாடி நானும் பறந்திடுவேன், பரமனோடு வாழ்ந்திடுவேன், பரமனோடு வாழ்ந்திடுவேன். என் இயேசு ராஜாவோடு நானும் செல்வேன் பரலோகம். எண்ணில்லா சந்தோஷம் என் ஜீவன் பாடும் பொது ராகம்.
ஆனந்தம் ஆனந்தம் அல்லேலூயா ஆனந்தம். அல்பாவோ மேகாவுக்கு எல்லை எல்லா பேரின்பம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். விசுவாச ஜீவியமே விண்ணில் கொண்டு சேர்த்திடுமே. வேதத்தை நீ சார்ந்திருந்தால் வாழ்வு ஒன்று கிடைத்திடுமே. விசுவாச ஜீவியமே விண்ணில் கொண்டு சேர்த்திடுமே. வேதத்தை நீ சார்ந்திருந்தால் வாழ்வு ஒன்று கிடைத்திடுமே. வேந்தன் இயேசு வரும் நாளில் சேர்ந்திடு அவர் ராஜ்யமே, சேர்ந்திடு அவர் ராஜ்யமே. என் இயேசு ராஜ்யாவோடு நானும் செல்வேன் பரலோகம். எண்ணில்லா சந்தோஷம் என் ஜீவன் பாடும் பொது ராகம். ஆனந்தம் ஆனந்தம் அல்லேலூயா ஆனந்தம். அல்பாவோ மேகாவுக்கு எல்லை எல்லா பேரின்பம். ஆமென். இயேசுவோடு நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை நாம் இழந்து விட வேண்டாம் சகோதரர்களே, சகோதரிகளே. நாம் அவரை ஆகாயத்தில் சந்திப்போம். இவ்விதமாய் என்றென்றைக்கு நாம் கர்த்தரோடு கூட இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோமாக. நன்றி ஆண்டவராக இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உமது நாம மகிமைப்படும்படியாக இந்த ஆராதனை கிருபையாக எங்களுக்கு ஆசீர்வித்து கொடுத்த தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் கர்த்தாவே, இந்த ஆராதனையில் பாடின பாடல்கள், ஜெபங்கள், தேவ செய்தி ஆண்டவரே சகலத்தையும் கர்த்தர் கிருபையாக எங்களுக்கு ஆசீர்வித்து கொடுத்த தெய்வக்காக ஸ்தோத்திரம். எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது எப்படி நடக்கும், எங்கே நடக்கும் என்பதையெல்லாம் நாங்கள் பார்க்கும்படி கிருபை செய்தி. உயிர்த்தெழுந்த மருத்துவ பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்து முதலாவது வருவார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட இவ்விதமாக என்றென்றைக்கும் கர்த்தரோடு கூட இருப்போம் என்று நாங்கள் தியானித்தோம். பழைய ஏற்பாட்டில் 3 முறை எடுத்துக்கொள்ளப்படுதல் நடைபெற்றதை பார்த்தோம். புதிய ஏற்பாட்டில் 1 முறை எடுத்துக்கொள்ளப்படுதல் நிறைவேறிவிட்டது. இன்னும் 2வது எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக நாங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். 3வதாக ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதல் யூதர்கள் மத்தியிலே அது மோசேயின் எலியாமாக இருக்கிறது என்பதை நாங்கள் தியானித்தோம் கர்த்தாவே. 3 சாட்சிகள், சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே நிலைவரப்படும் என்ற வார்த்தையின்படியே 3 சாட்சிகளை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டில் நாங்கள் காணும்படி கிருபை செய்தீரே. அதே போன்றுதான் எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்கும் என்பதை தீர்க்கதரிசியின் மூலமாக அதை எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறேன். நாங்கள் அதை புரிந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உதவி செய்தீரே. நன்றி ராஜா. எப்படி ஆகிலும் யார் என்ன சொன்னாலும் ஒரு நாள் மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்திருப்பார். அவர்களோடு கூட நாங்கள் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக என்றைக்கு கர்த்தரோடு கூட இருப்போம். இந்த அழிவுள்ள சரீரம் அழியாத மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொள்ளும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. ஆகையால் தேவனே, உம்முடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தையை இனிமேல் யூடியூப் மூலமாக முகநூல் வழியாக கேட்க போகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டு நாங்கள் எங்கிருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஆயத்தமாகவே இருந்து ஒரு நாள் உலகத்தின் பகுதிகளிலே எந்த இடத்தில் வாழ்ந்தாலும் அங்கிருந்து நாங்கள் சென்று ஆகாயத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் சந்திக்க போகிறோம் என்ற விசுவாசத்தோடு தொடர்ந்து விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு கூட ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை பலப்படுத்துங்க, எங்களை நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்கள் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா,
பிரைஸ் லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் bless you. God bless you.